பிளாக் கிளோவரோட சீசன் 2ல இருக்கிறோம். நீங்கள் அனிமேல 170வது எபிசோடுக்கு அப்புறம் என்ன பார்க்கணுமோ அது இதுதான். ஸ்பேடி கிங்டம் வைடா இருக்கு. ஆக்சுவலாக இது சீசன் 5 அப்படிங்கிற மாதிரி நான் தமிழில் போட்டிருப்பேன். அதாவது நீங்கள் வெளியில் பார்த்த தமிழில் வரப்போகிற தமிழில் சொல்கிறேன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நம்ம லென்த்தியான வீடியோ போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தமிழில் போட்டுருவோம். நீ எங்கே விட்டுட்டு போகிறீங்க என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் அதை பண்ணுறது. அது எல்லாமே சீசன் 5ஆக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா இது சீசன் 5ஆ இல்லை என்ன கதை அப்படிங்கிறது அப்போ யாருக்குமே புரியலை. எனக்கு குரோம்ல இது வரைக்குமே 4 சீசன்ட்ட வந்திருக்கு. 170 எபிசோட பார்த்தோம்னா 4 பிரிச்சிருப்பாங்க. பட் திடீர்னு இப்போ வந்து ட்ரெய்லரில் பார்த்தோம்னா சீசன் 2 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அஃபிஷியலாகவே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வரப்போகுது சீசன் 2 தான். ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது பிளாக் க்ளோவர் சீசன் 2ஓட கம்ப்ளீட் எடிஷன் பார்ட் 1 தான் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரே வீடியோவில் போட்டுலாம்னு நினச்சேன். பட் ரொம்ப பெருசாக போச்சு. 3.5 மணி நேரத்துக்கிட்ட போச்சு. அதனால 2ஆக பிரிச்சிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலாக இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாக் கிளோவரோட உலகம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, பிளாக் கிளோவரை பொறுத்த வரைக்கும் 2 வேர்ல்டு இருக்கும். ஓகேவா? ஹியூமன் உலகம் அண்ட் டெவில் உலகம்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெவில் உலகத்தை பூட்டு போட்டுருவானுங்க. அதாவது மேஜிக் மட்டும் லாக் பண்ணிடுவாங்க. துள்ளியோண்டு மேஜிக் இருக்கிற எந்த ஒரு டெவிலுமே ஹியூமன் வேர்ல்டுக்கு வர முடியாது. அதே மாதிரி தான் ஹியூமன்ல இருக்கவங்க டெவில் வேர்ல்டுக்கு போக முடியாது. ஸோ மேஜிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாவே இருக்குது. இதில் தான் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னன்னா இந்த டெவில் உலகத்துல ஒரே ஒரு டெவிலுக்கு மட்டும் மேஜிக்கே இருக்காது. அதனால இந்த டெவில் என்ன ஆயிரும்னா தப்பி தவிர ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துடும். அண்ட் அதே சமயத்துல இந்தபடி லிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவளோட மேஜிக் என்னன்னா இந்த மட்டும் லைஃப் ஃபோர்ஸ் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவா. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கான அவனோட மேஜிக்குமே எடுத்துருவா. அதனால அவளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய சர்ச்சில் விட்டுருவா. அந்த குழந்தையோட பேர் ஆஸ்தா. இதே சமயம் அவள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கப்ப இந்த டெவில் ஒன்று வந்துச்சுல மேஜிக் இல்லாதது, அதை வந்து பார்த்துருவா. அதை பார்த்து அரவணைச்சு அவ ஒரு பையனாவே பார்க்க ஆரம்பிச்சிருவா. அவனுக்கு லீபே அப்படிங்கிற ஒரு பேரையும் கொடுப்பா. இப்போ லிச்சிட்டா வந்து ஆஸ்தாவோட அம்மா அண்ட் ஆஸ்தா வந்து சர்ச்சில் விட்டாங்க. அதே மாதிரி இந்த போட்டு ஒரு டெவிலை கண்டுபிடிக்கிறாங்க. அது லீபேன்னு கணக்கு வச்சு அவனை ஒரு பையனாவுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல தான் இந்த டெவில் வேர்ல்டுல இருக்க ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்குல்ல, அந்த டெவிலை என்ன பண்ணுதுன்னா ஹியூமன் வேர்ல்டுக்கு போயாகணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுதுங்க. அப்படி ட்ரை பண்றப்ப இந்த லீபே பையன் இருக்கான்ல, இவன் ஹியூமன் வேர்ல்டுல தானே இருக்கான்னு சொல்லிட்டு லூசிஃபரோ அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங் டெவில் என்ன பண்ணுதா இவ உடம்பு மூலமா வெளில வர பாக்குது. இதை பார்த்து நம்ம லிச்சிட்டா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மொத்த மேஜிக் யூஸ் பண்ணி அவன் வந்து சீல் பண்றாங்க. அதே சமயம் லீபேக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால பக்கத்துல இருக்க ஒரு கிரிம்வார்ல வந்து பூட்டு போட்டுறாங்க. இந்த கிரிம்வார்னா என்னன்னா ஒரு புக். ஓகே, மேஜிக் யூஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு புக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ்ல லிச்சிட்டா வந்து இறந்தும் போயிடுறாங்க. ஸோ ஆஸ்தாம் வந்து காலி. இப்படியே பல வருஷம் உண்டோடுது. ஒரு சமயத்துல என்ன நடக்குதுன்னா இந்த லீபே இருக்கிற இந்த கிம்வார் வந்து யாரை சூஸ் பண்ணுதுன்னா நம்ம ஆஸ்தாவை சூஸ் பண்ணிடுது. இதுக்கப்புறம் வர ஸ்டோரி அப்படிங்கிறது பெருசா இருக்கும். பட் முக்கியமான மேட்டர் என்னன்னா ஹியூமன் வர்சஸ் டெவில் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். சீசன் 1ல பாத்தீங்கன்னா எல்ஃப் வர்சஸ் இதுன்ற மாட்ட போகும். சீசன் 2ல பாத்தீங்கன்னா ஒரு விச்சுக்கும் இதுக்குன்ற மாட்ட போகும். பட் மெயின் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது டெவில் ஏதாச்சும் ஒரு வேலையை காட்டியிருக்கும். ஸோ இந்த டெவிலை வச்சு மட்டும்தான் இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ப்ரொக்ரெஷனே ஆகும். ஸோ அதனால அதை மட்டும் பார்ப்போம். இதே சமயம் இந்த போய்ட்டு ஸ்பேடு கிங்டம் இருக்கு. அதாவது பிளாக் கிளோவர் பொறுத்தவரைக்கும் 4 கிங்டம் இருக்கும். ஸ்பேடு, டைமண்ட், ஹார்ட், க்ளோவர் அப்படிங்கிற மாதிரி 4 கிங்டம் இருக்கும். இதுல பெரிய கிங்டம் எது அப்படின்னா ஸ்பேடு தான். ஏன்னா அது ஃபுல்லாவே பனியா இருக்கும். நிறைய பேர் வாழ தகுந்த ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அதாவது எப்படின்னா நம்ம ஊர் அண்டார்டிகா மாதிரி, பட் அந்த ரேஞ்சுக்கு இருக்காது. மக்கள் வாழ்வாங்க. அந்த கிங்டம் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மத்த இருக்க 3 கிங்டத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு போரை டிக்ளேர் பண்றானுங்க. அது நேரடியா கிடையாது, இந்த தந்திரமா பண்றானுங்க வச்சுக்கோங்களேன். ஆனா இப்பதான் தெரிய வருது அவங்களோட உண்மையான மோட்டிவ் என்னன்னா டெவில்ஸ் ரிச்சுவல் நடத்தி ஹையஸ்ட் ரேங்கிங் டெவில ஹியூமன் வேர்ல்டு கொண்டு வருது. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த கும்பல் இருக்காங்களா இவங்க வந்து 3 பேர் தான் இருப்பானுங்க. இந்த 3 பேருமே ஹையஸ்ட் ரேங்கிங் டெவில். டாக்டர் ஐடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. டாண்டே, ஜெனான், வெனிகா இவங்க 3 பேருக்கு தான். இவங்களுக்குள்ள யாருப்பானா லூசிஃபரோ, பீல்சிபப், மேஜிக்லா அப்படிங்கிற ஒரு 3 ஹையஸ்ட் ரேங்கிங் டெவில் வந்து இவங்க 3 பேரை கண்ட்ரோல் பண்ணி டெவில் ரிச்சுவல் நடத்த பாக்குதுங்க. இதுக்கு முக்கியமான கீ மேஜிக் என்னன்னா வேர்ல்டு ட்ரீ மேஜிக்னு சொல்ற ஒரு மேஜிக் இருக்கு. அதை யாரும் யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ளோவர் கிங்டத்துல இருக்க கேப்டன் வெஞ்சன்ஸ் சொல்றவர் யூஸ் பண்ணுவாரு. இதை யாம்பி கிட்ட வந்து டார்க் மேஜிக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இந்த 2 மேஜிக் கம்பைன் பண்ணாதான் இந்த டெவில் வேர்ல்டோட கீ மட்டும் ஒண்ணு கிடைக்கும். அதை வந்து ஒரு 7 நாள்ல ஹையஸ்ட் ரேங்கிங் டெவில் வந்து இறக்கி விட்டுறலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த கதையை நான் சிம்பிளா சொல்லிட்டேன். பட் ஸ்டில் இது வந்து மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கதை என்னமோ இதுதான், பட் ரொம்ப மேலோட்டமா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ 120 எபிசோடு தான். 2 நாளா பார்த்துடலாம். யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணுங்க. நான் சொன்னல இது சொல்றதே உங்களுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷத்துக்கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 5 ஏதோ. ஓகே, ஸோ இப்போ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் டேரக்டா சீசன் 5குள்ள போயிடலாமா? நம்ம ஆஸ்தா வந்து இவனோட டெவில் பைண்டிங் ரிச்சுவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி லீபேவை தன்னோட ஃப்ரெண்டா ஏற்றிருப்பான்.
டேய் நீ ரொம்ப நல்லதா செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேப்டன் நாக்டுமே சொல்லியிருப்பாரு. பட் டேய் தம்பி, இனிமேல் தாண்டி உனக்கு சம்பவமே. எப்பயுமே நல்லவங்களா இருக்கவங்களுக்கு இந்த உலகத்துல இடம் கிடையாது, அவங்களுக்கு ரிவார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டானுங்க. அதனால தான் நீ ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருக்கணும். எதுக்காகனா இந்த உலகத்துல ஏகப்பட்ட அன்ஜஸ்டிஸ் பீப்புள் இருக்காங்க, அவங்க எல்லாமே உன்னை கொல்ல பார்ப்பாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் நீ ஸ்ட்ராங்கரா மாறிதான் ஆகணும். நான் ட்ரைனிங் சொல்லிட்டு இருந்தால, இனிமேட்டு தான் சம்பவமே. நீ வந்து என்னை டிஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போட்டுருவான். நீ டெவில் கூட ஃபைட் பண்றப்ப யூனிட்னு சொல்லிட்டு ஒரு மூட் இருக்கு, அந்த யுனைட் மோட ஆன் பண்ணா மட்டும்தான் அந்த டெவிலோட ஒட்டுமொத்த மேஜிக்குமே நீ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் மேஜிக் ஆன் பண்ணி டெயில் மட்டும் ஒன்று வரும். அது நம்ம ஆஸ்தாவும் லீபே பிடிச்சி அந்த அடி அடிக்கும். இந்த போட்டி எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டு வருவானா. லீபே எங்க போனா, லீபே காணா போயிட்டான். நீ எப்பரா டைனியானு எனக்கு எப்பரா தெரியும் என்கிட்ட கேட்டீங்கன்னா, உன்ட்ட நான் பவரை கொடுத்தோன்னு நான் இப்படி ஆயிட்டேன். உன்னோட கரண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது யூனியனே கிடையாது. அதே மாதிரி இது எல்லாமே டெவிலோட அந்த சிங்கிள் பார்ட் ஆஃப் பவர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மட்டும் டெவில் பைண்டிங் கான்ட்ராக்டை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெவில ஒரு சர்வெண்டா யூஸ் பண்ணி அதோட ஒட்டுமொத்த மேஜிக்குமே எடுத்துக்க முடியும். அதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். அதே மாதிரி அதுக்கு தான் யூனியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரும். டேய் நீ வேற சொன்னில எப்போ உன் பவர் எனக்கு ஃபுல்லா தர. அதுவா எனக்கு தெரியாதுப்பா. நான் உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ணி வெளில வரும்னு தான் நினைச்சேன். வெளில வந்து அந்த டெவில் எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் நினைச்சேனே தவிர எனக்கு மற்றபடி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஏண்டா நீ பேசினதை பார்த்தா நீ அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்த, ஒரு கான்ட்ராக்டை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் பவர் எப்படி கொடுக்கணும் கூட தெரியல. அப்பனா வேற வழியே கிடையாது, என் கூட சண்டை போட்டு தான் நீ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த போட்டு ஷேடோ ஆர்மி மட்டும் ஷேடோவா கிரியேட் பண்ணி வரிசையா அனுப்புவான். டெவில் யூனியன் மூலியமா அந்த டெவிலுக்கு இருக்கிற மேஜிக்கை நீ சேர்த்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், அதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி அடி அடிப்பான். இந்த போட்டு நம்ம ஆஸ்தாவோட சேடல்லேருந்து தான் முளைச்சிக்கிட்டு வருங்க. இந்த போட்டு இவன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க 2 பேர் அடிப்பானுங்க, மாத்தி அடிப்பானுங்க. நம்ம ஆஸ்தாக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எல்லா ஷேடோவோட கீ அப்படிங்கிறது நம்ம வைஸ் கேப்டன் இருக்காருல்ல, அவரோட கீ மட்டுமே தான் இருக்கும். ஸோ வேற வழியே கிடையாது, ஏதாச்சும் பண்ணியாருன்னு சொல்றப்ப நீ என்னைய டிஃபீட் பண்ற வரைக்குமே ஷேடோ அப்படிங்கிறது போகவே போகாது. ஸோ வேற வழியே இல்லை, நீ என்னதான் டிஃபீட் பண்ணி ஆகணும். இவன் வந்து 4 டெவில்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கான் அப்படின்னா 4 தடவை செத்து பொழிச்சிருக்கானா. டேய் இப்படியே பண்ணி இப்படியே சண்டை போடு, நம்ம கனெக்ஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்குது. இந்தா வச்சுக்கோ, என் பவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. நீ வந்து டெவில் கூட ஈக்குவலா கான்ட்ராக்ட் போட்டு தொலைஞ்சிட்ட. எப்பயுமே அதை சர்வெண்டா போட்ட அப்படின்னா அது சொல் பேச்சு கேட்கும். நீ ஈக்குவலா போட்ட அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த டெவிலை நீ கன்வின்ஸ் பண்ணி டெவில்டேருந்து முழு பவர் எடுக்கிறது அப்படிங்கிறது உன் கையில தான் இருக்குது. அது ஈஸி டாஸ்க்லாம் கிடையாது, எப்படியோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ரைட் ஹியர் ரைட் நவ் ஐ சர்பாஸ் மை லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படி ஒரு ஸ்லாஷை போடுவான். டீமன் ஸ்லேஷர். இனிமேட்டு இந்த கட்டானோட பேர் அப்படிங்கிறது டீமன் ஸ்லேஷர். வாங்கடா நம்ம கேப்டன் யாமியா சேவ் பண்ண போவோம். வில் சர்பாஸ் அவர் லிமிட்ஸ் ரைட் ஹியர் ரைட் நவ். எனக்கு இந்த வாக்கியமே பிடிக்காது. நீ பண்றத பார்த்தா ட்ரெயினிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. வாங்க ஃபார்மர் வைஸ் கேப்டன் லாங் ரேஸ். ஃபார்மர் வைஸ் கேப்டனா, நீ இன்னும் திருந்தவே இல்லை போல இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி தான்டா இருக்க, சிறுமுஞ்சியாவே இருக்க. டேய் அம்மா, உன் கூட ஒன்று சின்னதா அப்படியே நயன்னு சுத்திட்டு இருக்குமே, அது எங்கடா போச்சு? பெல், நீ உள்ளாரே இரு, வெளியில வராத. என்ன விஷயமா இருந்திருக்க? நீ ட்ரைனிங் எடுக்கிற போல இருக்கு. உனக்கு ஸ்பேசியல் மேஜிக் உள்ளவே இருந்தானா உன் ட்ரைனிங் நல்லா இருக்கும்னு தோணுது. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இங்க பாரு, கோல்டன் டவுனோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னோட ப்ராப்ளம். நான் அதை தனியாவே பாத்துக்கிறேன். என் ட்ரைனிங் எனக்கு தனியா பாத்துக்க தெரியும். ஆனா உன்னைய பார்த்தாலும் ஸ்ட்ராங்கரா மாறி இருக்க மட்டும் தான் தெரியுது. சரி பண்ணு. டேய் நீ என்ன திருந்தவே இல்லடா, எப்பயுமே ஒரு மார்க்கமா தான் பேசுற. ஆனா என்ன இந்த தடவை கொஞ்சம் அக்ரி பண்ணிருக்க போல இருக்கு. மறுபடியும் தோத்துக்கிட்டே இருக்கடா. என்னால முடியல. வைஸ் கேப்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சும்மா நார்மலா சண்டை போறப்ப இப்படி சண்டை போறாருன்னா என்ன பண்றது? அது மட்டும் கிடையாது, அவர் டெவில் யூனியன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குது. எதனால என்னாலேயே லீபேயால மட்டும் இதை பண்ண முடியல, அது மட்டும் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவன் தத்தி தவழ்ந்து ஒரு ஸ்நாக் எடுப்பான். அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டோன்னே இவனுக்கு எல்லாமே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பேடி கிங்டம்ல இந்த ஸ்நாக்ஸ் வந்து மேஜிக்கால செஞ்சிருக்காங்கன்னா, இதை சாப்பிட்டோம்னா என்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், என் மேஜிக்கா இருக்கட்டும், ஐ மீன் இவனுக்கு மேஜிக் கிடையாது, சாரி, என்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், என்னோட பவர் எல்லாமே திரும்ப அப்படியே ரீஸ்டோர் ஆயிருது. இப்ப செம்மையா இருக்கு. நான் ஸ்பேடி கிங்டம் போனதுக்கப்புறம் அங்க இருக்க மக்களுக்கு நான் ஏதாச்சும் நன்றி சொல்லி ஆகணும். ஏய் லீபா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இவன் இந்த மட்டும் சமயத்துல ஒரு 10% புத்திசாலியா இருப்பா, மிச்சம் இருக்க 90%. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இது மூலியமா என்னடா பண்ண போற? இப்படிலாம் பண்ணா ஒண்ணுமே நடக்காது. இங்க பாரு லீபே, உன்னோட ஹார்ட் உன்னோட பாடி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. இது மூலியமா நம்ம கான்டாக்ட் ஸ்ட்ராங்கரா மாறும். ஏய் இல்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல அதான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போடுவானுங்க. இது எல்லாமே நம்ம வைஸ் கேப்டனோட பிரதர் கூட சண்டை போட்டது ஞாபகம் வரும். டேய் நீ என்னடா
எப்பயும் நல்லவனாவே இருக்க. நல்லவனா இருந்தா உனக்கு போர் அடிக்கலையா? நீயா இருக்கிறதே உனக்கு போர் அடிக்குமா? சரி ரைட்டு, நீ தேற மாட்ட, நான் போறேன், மற்றவங்கள பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். இது அதுக்குள்ளேயுமா 2 நாள் ஆச்சு? இதே மாதிரி இருந்தா அப்படின்னா நீ எப்படி செத்து தான் போக போற, அதுக்கு நீ இங்கே செத்துப்போ அப்படிங்கிற மட்டும் வரிசையா இவன் ஒரு மேஜிக் சோனே கிரியேட் பண்ணிடுவான். இங்க திரும்பினாடி அங்க திரும்பினாடி மட்டாதட்டின்னு அடின்னு சொல்லி மாறி மாறி அடிக்கும். என்னால இதை சென்ஸே பண்ண முடியல, இந்த கீ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, சுத்தமா என்னால டாஜ் வேற பண்ண முடியல. உனக்கு நல்ல ஒரு பொட்டன்சியல் இருக்குடா, ஆனா என்ன பண்றது, வேஸ்டா போச்சு. இங்கிட்ட அடி அங்கிட்ட அடின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சு உனக்கு ரத்தம்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்குது. இந்த டார்க்னஸ்ல என்னால ஒன்னுத்தையும் சென்ஸ் பண்ண முடியல. இது உண்மையிலேயே டெரர், டெத்துக்கு சமமா இருக்குது. எதனால ஆஸ்தாக்கு பவர் என்னால கொடுக்க முடியல, எங்களால யூனிட்டே ஆக முடியல. நான் கேப்டன் யாமியை சேவ் பண்ணி ஆகணும், நான் லிச்சிட்டாக்க அவஞ்சு எடுத்தே ஆகணும், நான் இங்க சாக முடியாது, அதே மாதிரிதான் அவனை இங்க சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரே சாக்கு ஆயிரும். பிகாஸ் அந்த மானா ஜோன்ல அப்படி ஒரு கலர் ரெட் கலர்ல அங்கேருந்து நம்ம ஆஸ்தா கண்ணு தெரியும் பாருங்க. மோரிஸ், நீ பண்றதா பார்த்தா அவன் பழச்ச பாம்போல இருக்கு. நான் டைமண்ட் கிங்டம்ல பெரிய ப்ரொஃபஸரு, நான் கேண்டிலோ அப்படி ஒரு மேஜிக் பண்றேன், அது மூலயமா அவரோட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். அந்த கேண்டிலாவையும் நான் தான் கிரியேட் பண்ணேன், அது வேற விஷயம். சரிட்டா விட்டுட்டீங்களே, கொஞ்சம் நம்புனீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த லூசு பையன் மார்ஸ் போனது அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தாலுமே அதுவுமே ஒரு விஷயத்துல நல்லதுதான். எனக்கு அதான் பையன் கூட மறுபடியும் போய் சண்டை போடணும், அது மூலயமா பிளான்ல எந்த செஞ்சும் வராது, எனக்கு போய் சண்டை போடணும், மறுபடியும் சண்டை போடணும். இது ரொம்ப மோசமா இருக்கு, எல்லா வழியுமே ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி நம்ம யாமையுமே வெஞ்சன்ஸை அடைச்சி வச்சிருப்பானுங்க. இந்த போட்டு இவனுக்கு அடி அடி உழுவுறதுலாம் இடிங்கிற மாதிரி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். இவன் வேணும் தான் அவாய்ட் பண்றான். அவன் டைரக்டா என் மேல அட்டாக் போட்டான் அப்படின்னா நான் டெவில் பைண்டிங் பண்ணிருக்க இந்த கை அப்படிங்கிறது இருக்காது. இவன் மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. என்னோட மானா ஜோன் எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. இவனோட ஆன்டி மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமான ஒண்ணுதான். கண்டிப்பா ஸ்ட்ராங்கரா மாறிடுவான். நான் தோத்துட்டேன். எஸ் சார், வாங்க அப்படின்னா உடனே நம்ம கிளம்பலாம். இல்ல எதுக்காக, நாங்க தான் டெவில் யூனிட்டை பண்ணிட்டோம்ல. இங்க பாரு, நீ அதை பண்ண இல்லன்னே சொல்லல, ஆனா நீ பண்ணது ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் பண்ண. இது மாட எனிமே டாட்டால போய் நின்னா அப்படின்னா அவனை செத்துருவ. அதனால நீ ட்ரைனிங் எடு, நான் போய் மத்ததை பாத்துக்கிறேன். நான் எப்பயுமே பார்த்திருக்கேன், உங்க பிளாக் பிளூஸ்ல இருக்க எல்லாத்தோட சேலவுலுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மேஜிக்கே எல்லாமே இந்த உலகத்துல பிறந்த, ஏதோ ஒரு காரணத்தினால டெவிலால பொசஸ் பண்ணப்பட்ட, விதி உன் வாழ்க்கையில் ரொம்ப விளையாண்டிடுச்சு. ஆனா எப்பயுமே நீ ரைட்டாவே இருந்திருக்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, ரைட்டா இருக்கவங்க இந்த உலகத்துக்கு தேவை கிடையாது, இந்த உலகத்துல ரிவார்டே அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் ஹவவர் எனக்கு அவங்களை ரொம்பவே பிடிக்கும். நான் கிமோடோல இங்க விட்டுட்டு போறேன். அவன் இந்த மேட்டரை உன்னைய பார்த்துப்பான். சீக்கிரமா உன்னோட டெக்னிக்கை பாலிஷ் பண்ணு, சீக்கிரமா எங்க கூட ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிருவான். டேய் என்னடா என்னைய கோத்து விட்டீங்க, அவன் என்னை அடிச்சிருந்தானா நான் இந்நேரம் இருந்திருக்கவே மாட்டேன்டா, டே மாஸ்டரு அப்படிங்கிற மட்டும் இவன் வர கலாச்சிட்டு இருப்பான். அதே சமயம் ஆல்ரைட் லெட்ஸ் கோ அப்படிங்கிற மட்டும் இவங்களுமே ரெடியா இருப்பானுங்க. ஸோ இப்போ ஸ்பேடு கிங்டமோட ரைடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வந்துட்டுங்க போல இருக்கு. ஆமா, ஆஸ்தா எங்கடா? அவனா கொஞ்சம் ட்ரேடிங்ல பிஸியா இருக்கான்ப்பா. அவனை யார் இங்க கூப்பிட்டு இருக்கா, நான் முடிக்கிறேன்டா அவங்கள. ஆஸ்தா வச்சு அவனாச்சு. அப்படியா, அப்படின்னா ஓகே தான். ஏன்னா ஆஸ்தா ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஏன்னா நான் உருவாக்குன இந்த மேஜிக் ஐட்டம் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் தெரியணும். ஆஸ்தா அவ்வளோ பண்ண முடியாது, ஸோ அதனால அவன் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. எது இந்த மேஜிக் க்ளோத்தெல்லாம் எப்படிமா கரெக்டா இருக்குமா இல்ல எப்படி? கவலைப்படாதீங்க, இவ பாக்குறத ஒரு மார்க்கமா இருப்பா. வேலைன்னு வெள்ளைக்காரி மாதிரி பயங்கரமான ஆளு. ஸோ இந்த கிளாத்தை நினைச்சா கவலைப்படாதீங்க, அவ சொன்ன மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஓ கிராப், என்னையாண்டா கூத்து விட்டீங்க? அந்த கிங் இருக்கானே, 6 மாசம் ஜாலியா இருந்தேன்டா, இந்த மட்டும் ஒரு சாவரி மிஸ்கான என்ன அனுப்புவீங்க? ஐயோ அப்படிங்கிற மட்டும் இவ வேற பரபரப்பா இருப்பா. இந்த கிங்கு பையன் இருக்கால, நீ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நீ போய் காட்டுறான்னு சொல்லி இவன் இந்த மிஷினுக்கு அமுச்சு விட்டுருவான். எல்லாத்துக்கும் தெரியுமா டுபாக்கூருன்ட்டு, பட் அவனுக்கு தெரியாதா? மவனே நீ ஏன்டா இந்த மட்டும் பெரியவங்க விஷயத்துல தலையிடுற, இந்த மிஷினுக்கு நீ ஏன் வந்த அப்படிங்கிற மட்டும் இவன் வேற ஒரு பகிட்டு. கவலைப்படாதப்பா, அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறா மாத்தியா அப்படிங்கிற போட வச்சு செஞ்சுட்டு இருப்பானுங்க. ஆஸ்தா உண்மையிலேயே டயத்துக்கு வந்துருவானா? இல்ல அவன் கண்டிப்பா வந்துடுவான், அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க. வரத்துக்குள்ளேயே நான் வேலையை முடிக்கிறேன். எது நீனா? நீ எவன்டா சொன்னா? நான் முடிக்கிறேன், நீங்க 2 பேருமே கிடையாது, நாம முடிப்போம் அப்படின்னு சொல்லி சாடே மேஜிக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிப்பானுங்க. அவனுங்க வந்துட்டானுங்க, மூஞ்ச காட்டிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பானுங்க. அதாவது இந்த இது மாதிரி எப்படி சொல்றது,
ரெவல்யூஷன் கிரியேட் பண்றாங்களா சொந்த மாட்டேன் இவனுங்க. டேய் டாக்டர் நல்லா கேட்டுக்கோங்கடா, நீங்க 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்க லார்ட கொன்னீங்க, எங்க கிங்க கொன்னீங்க, அதோட எங்க மக்களே அடிமையா வேற வச்சிருக்கீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க பண்ண நாங்க மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். எங்களால உங்களை கொல்ல முடியாது, பட் எங்களால உங்களை தடுக்க முடியும். நாங்க சாகருக்கு சண்டை போடுவோம், நாங்க என்னைக்குமே உன்னை அரசரா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த பக்கத்து இவங்க ஒரு பக்கத்து வர இவங்களுமே வருவானுங்க. இங்க பாருங்க, எல்லாருமே பிளான் கூட ஸ்டிக் ஆகிருங்க, யாருமே மிஸ் ஆகக்கூடாது. எது நீ இங்க அண்டர் கவரா ஒர்க் பண்றியா, அது இல்லாம அந்த ரெசிஸ்டன்ஸ் டீம் கூட ஒரு இதா இருக்கியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்றது கொஞ்சம் இதா இருக்கு, நான் ரெவல்யூஷன் சொல்றேன் ஓகேவா. இந்த ரெவல்யூஷன் டீம் கூட இதா இருக்கியா. ஆமா, எனக்கு என்னமோ உங்க ரெவல்யூஷன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலுமே உங்க பவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒண்ணும் கிடையாது, நாங்க குளோவர்ல இருந்து அட்டாக் பண்ண போறோம், அந்த சமயத்துல நீங்களும் கொஞ்சம் எதிர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மட்டும் பேசியிருப்பான். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த தடவை பிரின்ஸ் யூனவா நாங்க எப்படியாச்சும் காப்பாத்தே ஆகும், நாங்க டிவர்ஷனை கிரியேட் பண்றோம், அதுக்குள்ள நீங்க வேலையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மட்டும் இவங்களுக்குள்ள இந்த பிளான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. என்ன என்ன நிலைமை சேக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த உள்ளார ஒரு டீமன் இருந்துச்சுல, அது எந்திரிச்சு வரும். இது ஏன்சன் டீமன் ஆச்சு, அடங்குய்யால இதே விட கிளப்பி விட்டுதுங்கிற மாதிரி மக்களுக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கோம். உங்களோட பயங்கரமான ஒரு பவரை பாக்குறப்ப உங்க சென்டிமெண்ட்லாம் ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. நீங்க எவ்வளவு கான்ல இருந்தாலும் அது வேலைக்கே ஆகாது. நீங்களாம் அந்த எலிடா, இந்த கோட்டைக்குள்ள பூந்த எலி மாதிரி. ஆனா என்ன, நீங்க இந்த மாட்டை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த கிளி போத்து நடக்கிறப்ப பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல. என்ன பிரயோஜனம், அதுக்காக தான்டா இவனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் செத்தீங்கடா, இந்த டீமன் எழுதி கொன்றோம். அண்ட் நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, இந்த ஸ்பேடு கிங்டத்தோட இவங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஸ்பேடு கிங்டத்தோட மக்கள் அப்படிங்கிறவனுங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கரா தான் இருப்பானுங்க. நீங்க அந்த லிஸ்ட்லயே கிடையாதுடா, சாவுங்கடா அப்படிங்கிற மட்டும் இவனை எடுத்து விட்டுருவான். இந்த அளவுக்கு பயங்கரமான மேஜிக்கா, இப்ப அவுட் சைட்ல நம்ம போய் பார்க்கணும் இல்லையா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மட்டும் நம்ம வெறுமையிலேன்னு கேட்பான். அதான் மேட்டரே கிடையாது, அதெல்லாம் நடக்கிறபடி நடக்கும் வாங்க அப்படிங்கிற மட்டும் இவன் பாட்டு அசால்ட்டா போவான். இங்க மட்டான்னு அந்த டீமனுக்கு ஒழுங்குபானுங்க. ஆஹா வந்துட்டா, சரியான மேட்ச்டாங்கிற மட்டும் இந்த பகுட்டு மெர்லியானா ஒரு பகுட்டு, இந்த பகுட்டு இவங்களுக்குலாம் அள்ளு விட்டு சாக்காய் என்ன ஆவாங்கன்னு தெரியாது, பயங்கரமா இருக்கும். இந்த கிளிபோத்துன்ற ரிச்சுவல் எப்படி நடக்கும்னா, ஒரு லார்ஜ் சர்க்கிள் மட்டும் ஒன்று இருக்குமா ஓகேவா. அதில் பவர் ஃபங்க்ஷன் வச்சு தான் முடிவு பண்ணுவானுங்க. எப்படின்னா 3 சைடு 3 டீமன் இருக்கும். சென்ட்ரல் பார்த்தோம்னா அந்த கீன்னு சொல்லப்படுற வெஞ்சன்ஸும் யாமி, இந்த 2 பேரையும் வச்சு தான் பண்ணுவானுங்க. இந்த டாக்டர் இந்த மாதிரி பண்றப்ப எவனாச்சும் ஒருத்தனையோ இல்லை அந்த 3 பேர்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணாலோ அப்படி இல்லைன்னா அவங்களை கொண்டோம் அப்படின்னா அந்த ரிச்சுவல் நடக்காது. ஸோ இதுதான் முக்கியமான பிளானு. கேட்கலாம், எதுக்காக இதை ஆஸ்தா வச்சு கூட பண்ணலாமே, அவன் ஆன்டி மேஜிக் ஒர்க் ஆகுமேனு நீங்க கேட்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. அது அந்த கிளிபோத்துன்ற அந்த ரிச்சுவலை பிரேக் பண்ற மாட்டாயிரும், அதாவது நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரேக் பண்ற மாட்டாயிரும். அது நம்ம வெஞ்சன்ஸுக்கும் யாமிக்கு பெரிய ஆபத்தா கூட முடியலாம். அதுக்காக தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். 3 டீமா பிரிவோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் அந்த டாக்டரேட் கும்பலை தடுங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே சில பேரை பார்க்கலாம். ஒருவேளை நீங்க அந்த சில பேர் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட டாக்டரேட்டை நீங்க மீட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பீட் பண்ணுங்க. நீங்க ஒரு டிக்காயும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பட்டு இவங்க பிளான் வச்சிருப்பானுங்க. அதே சமயம் மெர்லியோனா அவ்வளோ பவர் வச்சு குத்தியும் இந்த ஏன்சன் டீமனுக்கு ஒண்ணுமே இருக்காது. எனக்கு முன்னாடியே தெரியும் என்னோட மேஜிக் சில நேரத்துல ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத நான் முன்னாடியே கத்துக்கிட்டேன். யாரா நீ யாருன்னே தெரியாது, நீ வந்து நிக்கிற. ஐயா ஒண்ணும் கிடையாது, வெளியில சொன்ன மாதிரி தான் இருக்கீங்க, கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, யாமியும் வெஞ்சன்ஸும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவங்க கிடக்குறாங்க வெட்டு. ஆனா அதை கிட்னாப் பண்ணான் பத்தியா, அவன் மாட்டுவான்டா. கவலைப்படாதீங்க, அவங்களோட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. உங்களுக்கு ஏத்த மாட்டம் ஒருத்தர் இருக்கான், அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான், எனக்கு ஏத்த மாட்டம் இருக்கான். இருந்தாலும் இதுவே எனக்கு போதும், இதே என்ன ஸ்ட்ராங்கரா மாத்தும், நான் ஸ்டில் ஸ்ட்ராங்கரா மாறணும்னு சொல்லி பிளே மேஜிக் எல்ஃபை இன்கார்னேட்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கும். நான் கண்டிப்பா இந்த லெஜெண்டை டிஃபீட் பண்ணுவேன். என்னது இந்த அளவுக்கான மேஜிக்கா? அவளோட மானாவியே அவளோட பாடி ஆர்மர் மட்டும் யூஸ் பண்றாங்கிறப்ப ஓடி போயிட்டு இருக்கப்போ அவன் கையை விட்டு தடுக்கலான்னு வருவானா, நீ என்னை நக்கவா பாக்குறேன்னு சொல்லி அவன் கை ஓட்டைகளை பூந்து கை மேலேயே நடந்து ஓங்கி போய் மட்டார்னு ஒரு குத்து இழுத்து குத்துன குத்துக்கு போன தடவை மூஞ்சில மட்டும் தானே ஃபயர் தெரிச்சிச்சு, உடம்பு முழுக்க ஃபயரா இருக்கும். அவன் கத்துறப்ப இனிமேட்டு எந்திரிக்க கூடாது மவுட மாட்டினடி, இந்த தடவை எனக்கு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி கான்ல கிடப்பா. அதே சமயம் நம்ம டாக்டரேட் கும்பல இந்த 3 டீமுமே கண்டுபிடிச்சிருவானுங்க. எது நீனா
நீ செத்து போயிட்டியே, நீ எப்படா? எங்க கேப்டன் வந்து எங்களுக்கு உயிர் கொடுத்தாரு, நீ டிஃபீட் பண்ணக்கு அப்புறமே இதை பண்ணிருக்காரு, கண்டிப்பா அவரை திரும்ப பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட அவன் காத்து மட்டும் ஒன்று விட்டுட்டு இருப்பான். அதாவது ஸ்பியர் அந்த மட்டும் ஒன்று விடுவான். ஜனானோட எபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். போன் மேஜிக்கை ஆப்சுவல் டிஃபென்ஸா யூஸ் பண்றான். அது உடைக்கவே முடியாது, உடைச்சாலுமே வேக வேகமா ரீஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏதாச்சும் பிசிக்கல் அட்டாக் பண்ணி உள்ளார உடைக்கணும்னு நினைச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். டே நீ ரொம்ப முட்டா பேசி, ஏன்னா நான் உன்னை தோக்கடிச்சக்கு அப்புறம் நீ கம்முன்னு வீட்டுல உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்ச நாளாச்சும் உயிரோட இருந்திருப்ப. ஆனா இங்க இருந்து மாட்டிக்கிட்டியே தம்பி. ஓ நீதானா அவன்? நான் வெளியில போனப்ப ஏதோ சம்பவத்தை செஞ்சு விட்டியாமே. ஆனா நான் இல்லாதப்ப பண்ணதை நான் இருக்கிறப்ப பண்ண முடியாது. இந்த தடவை அவனை மாட்டினடான்னு சொல்லி இவன் ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ஸ்பெஷல் மேஜிக் அப்படிங்கிறது அது இருக்கிற சைட்ல இருக்க மானாவியே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்குது. இது வந்து ஆப்னட்டோட ஸ்பெல்லுக்கு ஒரு பிளாக் மட்டும் யூஸ் ஆகுது. ஒருவேளை நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த உலகத்தோட மிகப்பெரிய முக்கியமான ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்றவனா நீ தான் இருந்திருப்ப. எது அப்படியா? இந்த மட்டும் என் தலைகுறவா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு புரியுது உன் மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியுது. ஆனா உனக்கு ஒண்ணு புரியல போல இருக்கு. ஒரு மேஜிக் ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் மேஜிக் எடுக்காது அப்படின்னு சொல்லி இவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை காட்டுவானுங்க பாருங்க. ஆக்சுவலா அந்த ரூம் முழுக்கவே இவன் இப்படி போட்டு வச்சிருப்பான். வேற வழியே கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல் மேஜிக் உள்ளார ஸ்பெஷல் மேஜிக் இன்னொருத்தர் யூஸ் பண்ணா கண்டிப்பா அது வீக்காக தான் இருக்குது. டே உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடா. ஏன்னா நீனும் உன் கேப்டன் மாதிரிதான். அவனுக்கு எப்படி இந்த ட்ரைடு அது இது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவன் தோத்து போனானோ அது உனக்குள்ள நிறையாவே இருக்குது. நீ சிங்கிள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே உன் கதையை முடிக்கிறேன். பெல் வெளியில வா. டேய் லூசுப்பாயில, இந்த மாட்டை எவனுமே எங்களுக்கு பண்ணது கிடையாது. யூனோவும் அவனும் கண்டிப்பா உன்னை இந்த தடவை தோக்கடிக்கும். அந்த கிரவுண்ட் இந்த தடவை கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும். நீ தோக்கடிச்சது ரொம்ப நாளைக்கு நினைக்காது மாவனே. இந்த தடவை நீ காலி அப்படிங்கிற மாதிரி என்னால் நம்பவே முடியல. ஆப்சல்யூட் ஸ்பேஸ்க்குள்ளார, அதாவது நான் கிரியேட் பண்ண இந்த மானா சோனுக்குள்ளார நான் தான் எல்லா கண்ட்ரோலுமே எடுத்துருக்கணும். ஆனா அதே இவன் ஒரு கண்ட்ரோலா எடுத்துக்கிட்டான். இவன் என்னோட கிரேட்டஸ்ட் பவரா இருக்கான். ஏன்னா இவன் மானாவால லவ் பண்ண படுறான். அப்படிங்கிறப்ப என்ன சொன்ன? ஒரே ஒரு ஸ்டெப்பு போதும் அதுக்குள்ளே நீ காலி அறிவுன்னு சொன்னியா? அப்படியா சொன்ன? பார்க்கவே உன்னை பாவமா இருக்குடா. ஏன்னா நீ பேசின பேச்சுக்கு கொஞ்ச நேரமாச்சும் இருந்திருக்கணும். எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா போன் மேஜிக் ஆச்சு அந்த மேஜிக் ஆச்சுன்ற மட்டும் அதுல உடஞ்சி தெரிக்க ஜெனானோட ஹார்ட்ல அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்திருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல யூனோ எவ்வளோத்தையும் பண்ணியிருப்பான். நீதான் நீக்கு சாக போற. நீ என்னைக்குமே கோல்டன் டான் கூட மோதினதுக்காக வருத்தப்படணும்டா. நான் வருத்தப்பட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் கொன்றுவான். இது ஒர்க் ஆகுது. இப்ப இவன் செத்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா கிளிப்போத் வந்து முடிஞ்சிடும். ஸோ அது தடைப்பட்டுருச்சுன்னா நம்ம கேப்டன் வெஞ்சன்ஸை காப்பாத்திடலாம். ஏதோ இன்ட்ரூடர் வந்திருக்காங்கன்னாங்க. நீங்க தானே அவனுங்க? சரி என்ன ஃபைட் பண்ண போறீங்களா? ஆரம்பிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட இந்த 2 ஜெனரல் இருக்கானுங்க, இவங்கள ஃபர்ஸ்ட் தோக்கடிங்க. இவங்கள நீங்க தோக்கடிச்சிங்கன்னா பாப்போம். கிரியேஷன் மேஜிக் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த 2 பேர் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னா, இந்த மோரிஸ் பையன் மாடிஃபிகேஷன் கொடுத்திருந்தாலுமே என்னோட கர்சுமே இதுல இருக்கு. அதனால நீங்க இவங்கள சாதாரணமாக விட போடாதீங்க. இவங்களும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க தான். அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர் அனுப்பின மேஜிக் 2த்தையுமே சுக்குநூறா பொசுக்கி விட்டுருவானுங்க. இவன் என்ன போட்டுருவான்னா பிக்சர் மேஜிக்கை போட்டு விட்டுருவான். எது பிக்சர் மேஜிக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்சர் மேஜிக் அப்படிங்கிறது எல்லா விதத்திலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீ அந்த அளவுக்குலாம் தயாரா இல்ல. நீ வெத்து வெட்டாதான் இருக்க. அண்ட் பிரயர் மேஜிக்குமே பெருசா சொல்ற அளவுக்குலாம் இல்ல. சொல்ல போனா ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல, பாதிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இந்த ஆன்டி மேஜிக் யூஸ் பண்றால அவன் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பேஸ் மேஜிக் யூஸ் பண்ணால அவன் வந்திருக்கணும். அவங்க 2 பேர் கூட நான் சண்டை போட்டிருந்தேன்னா என்னோட பொம்மையா மாத்தி என் கைக்குள்ள வச்சிருப்பேன். நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா என்ன பண்றது, ஜெனான் ஏற்கனவே தோக்கடிச்சுட்டான். அப்படி இருக்கிறப்ப அவங்களும் பெருசா ஒருத்தலாம் கிடையாது. நான் கேப்டன் ஆகி ஒரு பாதி வருஷத்தை ஹார்ட் கிங்டமோட ரூனரைய பத்தி தான் நிறையவே படிச்சுட்டு இருந்தேன். சொல்ல போனா நான் என்னதான் இவ்வளவு பவர்ஃபுல்லான கர்ஸை பெற்றிருந்தாலுமே நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா அதை டேக் ஓவர் பண்ணிடலாம். அதை டேக் ஓவர் பண்ணி எனக்கு ஏத்த மாட்டான், எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்னோட கர்ஸ் அதை மாட்ட கிடையாது. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மேஜிக்கே கட்டுப்படுத்த முடியும், கட்டுப்பட வைக்க முடியும். இது எல்லாத்தையுமே அந்த ரூனரைய வச்சு நான் மாஸ்டர் பண்ணேன். அந்த ரூனரை வச்சுதான் இந்த பிரயர் மேஜிக்கை பத்தி முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டேன். டொராத்தி கூட என்கிட்ட சொல்லியிருக்கா, இங்க பாருமா, இந்த உலகத்துல இருக்க எல்லா கர்ஸுமே மேஜிகுலா வச்சுதான் கிரியேட் பண்ணப்பட்டது. சொல்ல போனா அவதான் ஃபாதர் ஆஃப் ஆல் கர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஒன்னால தான் இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கேன். என்னோட இந்த கர்ஸை வந்து எனிமையால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு எனிமி பவர்ஃபுல்லா இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த கர்ஸ் அப்படிங்கிறது பெருசா வளரும், உங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதை வச்சுதான் பூக்குற பூ அப்படிங்கிறது பயங்கர குளோவாவே மாறும். இவன் இந்த கர்ஸை மாடிஃபை பண்ணிட்டாளா? அவளே இதை பண்ணிட்டாளா? என்னால நம்பவும் இல்ல. என்னோட கர்ஸ் இப்படி மாறி இருக்கா? யாரால? எதனால?
எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? ஃபேசினேட்டிங். ஃப்ரெண்டுக்காக சண்டை போறது, ரைவலுக்காக சண்டை போறது, எல்ஃபோட ரீஇன்கார்னேஷன், ஹார்ட் கிங்டமோட ரூன்ட்ரின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நான் பார்த்தது, இது வரைக்குமே நான் நடந்து வந்த எல்லா பாதையுமே என்னோட மேஜிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் கரண்ட்ல ப்ளூ ரோஸ் யூஸ் பண்ணேன். ஆனா இதை பாரு, இதுதான் ரெட் ரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிவா பாருங்க. அங்க 2 பேர் இருந்தாங்களே, அவங்க சொல்லி முடிஞ்சிடும். என்னால இப்ப ப்ளூவையும் சரி ரெட்டையும் சரி 2 ரோஸையும் யூஸ் பண்ண முடியும். குயின் ஆஃப் பிரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் எடுப்பா பாருங்க. எது என்னால நம்பவே முடியல. சார்லெட் வந்து இவரோட ஒரிஜினல் பவர் இல்லாம கேப்டனா மாட்டாளா? நான் கண்டிப்பா நான் சேவ் பண்ணுவேன் யாமி. நீ வந்து பார்க்க தான் போற. முன்னாடியோட இப்ப நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கேன் அப்படிங்கிறத நீனே பாப்ப. இவ அப்படியே சிரிச்சுக்கிட்டு வருவா பாருங்க. நான் பார்த்ததுலே பெஸ்ட் ஆப்ல நீ தாண்டி, வாடி வந்து பால்டின்னு சொல்லி ஜம்ப் அடிச்சுட்டு வருவா. ஆனா என்னால உங்க கூட சண்டை போட முடியாது. என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடி சொல்ற? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட சண்டை போட்டுதான் ஆகணும். நீ எந்த அளவுக்கு வேணா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். ஆனா இந்த பிரேயர் மேஜிக் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, உன்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், உன்னோட பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னை வேகமாவே டைட் பண்ணும். அந்த அளவுக்கு உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. இது என்னோட மேஜிக் என்னைய பிடிக்குன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் கிடையாது. வா சண்டை போடு, நல்லா இருக்கும், வா சண்டை போடு. நீ வந்து கேர்லெஸ்ஸா இருந்திருக்க, அரகண்டாவும் இருக்க. சொல்ல போனா நீ வந்து உன்னோட காட் வந்து டவுன் பண்ணிட்ட. இல்ல அப்படிலாம் சொல்லாத. நான் கூட சண்டை போடணும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம காம அல்டிமேட்டா இருக்கும். உன்னைய மாட்ட கேவலமான பொண்ணு அப்படிங்கிறது என் லிஸ்ட்லயே கிடையாது. நீலாம் என் கூட சண்டை போட தகுதியே கிடையாது. நீ என்ன சொன்ன, என்கிட்ட சண்டை போடணும்னு சொல்லல, அது நிறைவேறாமே செத்துப்போ அப்படிங்கிற மட்டும் இவ வர இங்க பங்கமா நின்றுட்டு இருப்பா. அதே சமயம் நம்ம டாண்டே வந்து இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஜாக் வந்து எக்கச்சக்கமான கட்டு மேல கட்டுன்னு போட்டுக்கிட்டே இருப்பான். பட் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. நான் உண்மையிலேயே மோரிஸுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் பண்ணதால தான் என்னோட ரீஜென்ரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது முன்னாடியே இப்ப பீக்ல இருக்கு. டேய், நீங்களாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வெத்தி வெட்டு என்ன கொல்லணுமா? அந்த ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ணாலும் அந்த பையன், அவனை கூட்டிட்டு வா. அவனால தான் எனக்கு காயத்தையே ஏற்படுத்த முடியும். நான் நினைச்ச மாதிரி தான் நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும். அப்படின்னா ஜாக்கோட மேஜிக் வச்சுதான் கேம்பிள் பண்ணி ஆகணும். அவன் மேஜிக் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி மட்டும் அவனை அடிக்க முடியும். இப்ப பாரு அப்படின்னு ஒரு அழுத்துவான் பாருங்க. கிராவிட்டி மேஜிக்கால 2 பேருமே நையிற நிலைமைக்கு போயிடுவானுங்க. இப்ப கிராவிட்டி ஸ்பெல் இருக்கிறப்ப ஜாக்கால என்ன பண்ண முடியும்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்லோட்டோஸ் அப்படின்னு சொல்லி இவன் இன்னொரு டெவில் ஃபார்ம் எடுப்பான். ஓ, நீனு டெவில் ஃபார்ம் வச்சிருக்கியாடா? நான் அவன் மட்டும் தான் வச்சிருக்கான்னு நினைச்சேன். நீனுமா இருக்க? ஏன்பா ஜாக்கு, நீ பயங்கரமா பேசினியாடா? நீ மேண்டிஸோட கேப்டன் வேற, என்னடா இப்படி படுத்து கிடக்குற? நீ வேற பெரிய ஆளு, அவன் இவன்னு பேசிட்டு இப்படி படுத்து கிடக்குற. அசிங்கமா இல்லையா உனக்கு? எந்திரிச்சு வந்து சண்டை போட வேண்டியதானடா. டேய் தம்பி, அவங்க கூட பேசுறேன்னு நினைவு விட்டுட்ட பாத்தியா? நாங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிட்டர்ன் ஒரு உதவிடுவோம். அப்படிதான்டா, என்ன என்டர்டெயின் பண்ணு, இவன் கூட சண்டை போடு. நான் என்னதான் இவனை அடிச்சிருந்தாலுமே இவன் கூட அடிக்க மட்டும் தான் முடியுது. இவனுக்கு பெரிய டேமேஜ்னு சொல்லி என்னால ஏற்படுத்தவே முடியல. எனக்கு வேற வழியே கிடையாது. ஜாக்க வச்சு மட்டும்தான் இவனை ஏதாச்சும் பண்ண முடியும். ஆனா இவனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப, நீலாம் ஒரு கேப்டனாடா? நீ வந்து அப்படி பேசுன இப்படி பேசுன, ஆனா நீ வந்து போர் அடிக்கிற. நீல வெட்டு இப்ப பாடுறான்னு சொல்லி குத்த வந்துட்டு இருப்பானா? எங்க அப்பா ஒரு அண்டரா இருந்தாரு. அவர் எப்பயுமே என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட பவர்ஃபுல்லா இருக்கிற எனிமி கூட என்னைக்குமே நீ சண்டைக்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொல்லி வளர்த்தாரு. என்னோட மேஜிக்குமே என் அண்டர் தொழிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கட் பண்ற மேஜிக்கா வந்துச்சு. இதை நினைச்சு எங்க அப்பா ரொம்ப பெருமைப்பட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. டே மகனே, நீ உண்மையிலே பெரிய அண்டரா வருவ, அதுக்கேத்த மேஜிக் தாண்டா உனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான சந்தோஷப்பட்டாரு. எனக்கு 13 வயசு இருக்கிறப்ப நான் பார்க்க கூடாதத, நான் நினைக்காதத நான் பார்த்தேன். எங்க அப்பா மேல 3 பெரிய கிளா வந்து பட்டிருந்துச்சு. ஊருக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து த மவுண்டைன் காடு, அவர் தான் வந்து பண்ணிருக்கணும். அன்னைக்குதான் நான் முடிவு எடுத்தேன், இதனால கொல்ல முடியுமா? கண்டிப்பா இதனால வெட்ட முடியும். நான் அதை கொன்னுட்டேன். இப்ப நான் மேஜிக் நைட்ல போய் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம வாய்ஸ் கப்ல வந்து தடுத்து விட்டுருவாரு. அதை இவனோட சர்ஃபேஸை வச்சு பிளேட் எடுத்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். டேய் தவழ்ந்துட்டு இருக்கான், அவனெல்லாம் ஏன்டா நீ காப்பாத்துற? அங்க படுத்து கிடக்குறான் பாத்தியா, அவன ரொம்ப கேவலமா இருக்கான்டா. கேப்டன் சொல்லிக்கவே தகுதி இல்லாத ஒருத்தன். இந்த யாமி ஒருத்தன் தான் பாத்தியா, அவனா கேப்டனா இருந்து என் கூட சண்டை போட்டு என்னை என்டர்டெயின் பண்ணா, நீலாம் வெத்தா இருக்கியடா. இங்க பாரு, ஸ்ட்ராங்கரா கூட சண்டைக்கு போறியா? அவங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட் மட்டும் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் இன்னொரு ரூபத்தை எடுப்பான். எது, அவன் வெட்டிட்டான். இந்த மட்டும் கிராவிட்டிலேயே அவன் வெட்டியிருக்கானா? சர வெட்டி மேல வெட்டிக்கிட்டே இருப்பான். நீ எத்தனை தடவை வெட்டினாலுமே உன்னைய மட்டும் பூச்சியெல்லாம் என்னை கொல்லவே முடியாதுடா. அப்படியா? இன்சைட் கூட சண்டைய வச்சுக்காத, அவனை மாட்டினடின்னு சொல்லி கோடு மேல கோடை போட்டு நம்ம டாண்டே கதையுமே முடிச்சிடறானுங்க.
இவன் சண்டை இங்கிட்டு போயிட்டு இருக்க, நம்ம மெல்லியானா இருக்கால அவ வந்து அங்க முடிச்சு விட்டுருவா. என்னடா பெரிய டீமன்றாங்க அதுனாங்க, நீ என்னடா இப்படி படுத்து கிடக்குற, எப்படா இவ கொன்னா, எதனால இவ கொன்னா, அவ ஏச்சியன் டீமன்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அதே சமயம் இவன் வந்து உண்மையை சொல்லிடுவான், இந்த மட்டும் இவனு உயிரோட தான் இருக்காரு, அவர் வந்து பவர்ஃபுல்லான வின்மேஜா இருக்காரு, உள்ளார போய் சண்டைலாம் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஜெனானா பார்ப்பான், அடுத்து நம்ம மேஜிகலாவை பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு கிளிபோத் அப்படின்னு நின்று போயிருக்கணும். ஏன்னா நான் நினைச்சதோட நம்ம கிங்டத்தோட கேப்டன் அப்படிங்கிறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கானுங்க. அப்படிதான்டா என் கூட சண்டை போடுங்க, இதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க, வாய மூரா குரங்கு அப்படிங்கிற மாதிரி அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்னது என்ன இந்த ஃபீலிங், இந்த பொடி வெளியில பார்த்தோம்னா பயங்கரமா ரூட்ஸ் எல்லாம் விட்டு வேறு மாதிரி வந்திருக்கும். இந்த அளவுக்கு மேஜிக்கா, இந்த அளவுக்கு பயங்கரமான வேரா, இது கிளிபோத்தா தான் இருக்கணும். திடீர்னு இன்னொரு டெவிலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஷேடோ மேஜிக் எவன் ஷேடோ செகண்ட் சைட்னு சொல்லிட்டு ஒன்று ஆன் பண்ணுவானா. அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தா இந்த பகுட்டு இவன் நின்றுட்டு இருப்பான். இது மோரிஸ் தானே, இவன் டைமண்ட் கிங்டத்துல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவன். எவனாச்சும் ஏதாச்சும் ஒன்று லூசுதரமா செய்யறது எனக்கு சாதகமா தான் முடியுது. அதனால தான் ஹார்ட் கிங்டத்தோட விஸ்டம் வச்சுதான் நான் இந்த கிளிபோத்தை எப்படி சீக்கிரமா முடிக்கிறது அப்படிங்கறத கத்துக்கிட்டேன். என்னதான் நான் பிறவிலேயே பிளைண்டா இருந்தா கூட இது எனக்கு பெரிய எபிலிட்டியாவே கொடுத்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா அதுதான் அந்த டெவிலோட ஓஸ்து. எனக்கு இந்த டெவில் எந்த மாதிரி பவர் கொடுத்துருக்குன்னா, நம்ம லூலா பிச்சுக்க இருக்கல அவளோட விஸ்தத்தையே மொத்தமா உறிஞ்சு எடுக்க முடிஞ்சிருச்சு. எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. இவன் இந்த கேட் ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் கவனமா இருக்கு, இந்த கேட் ஓபன் ஆயிட்டு இருக்கு, அண்டர் வேர்ல்ட் ஓபன் ஆகுது, இல்ல ஃபர்ஸ்ட் அவனை முடிச்சாகணும் வாங்கன்னு கத்துறப்ப இவன் முன்னாடி 2 டெவில் நின்றுட்டு இருக்கும். ஓங்கி ஒரு அடி அடிக்கும் பாருங்க, 1/2 கிலோமீட்டர் பறந்து போய் விழுவானுங்க. டெவிலோட ஹையஸ்ட் ஆர்டர். நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. இல்ல நான் அடிச்சிட்டேன், இப்பதான் ஜாலியா இருக்க போதுல. ஆமா இனிமேட்டு தான் சம்பவமே. இதுதான் கிளிபோத்தோட ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்க ஹையஸ்ட் ஆர்டர் டெவிலா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, நம்ம டாக்டர் ஐடி ஈக்குவலா இருந்தாலும் இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. லிலித் அந்த மானா நல்லா இருக்குல்ல, ஆமாண்ணம்மா அப்படிங்கிற மட்டும் அவங்க பேசிட்டு இருப்பானுங்க. விந்த பகிட்டு ரூட்ஸ் எல்லாமே பயங்கரமா வளர்ந்துருக்கும். அது என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியர்ல இருக்க மேஜிக் அப்படியே உறிஞ்சி இவங்களுக்கு பவர் கொடுத்துட்டு இருக்கோம். 10வது குறைக்கு வெளியில ஒரு சின்ன டெவிலா அழிஞ்சிட்டு இருக்குமா. மக்களா இருக்கட்டும் இந்த ரெபலா இருக்கட்டும் எல்லாமே பயத்துல அப்படியே இதாகுவானுங்க. நீ வந்துட்ட போல இருக்கு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. உன் கதை முடிஞ்சிச்சு சார். நான் எது என்னைய பார்த்தா சொல்ற, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க எனக்கு தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இது முடியல. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவ கர்ஸ் வந்து சீல் ஆயிடுச்சு, பட் அவ மேட்ச் வந்து சுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, எங்களால 100% யூஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி இவங்களோட ஃபுல் டெவில் பவர் ரிலீஸ் பண்ணுவானுங்களா. நீ தூங்குனது போதும், இங்க வா வந்து என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு இவனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். நீ ரொம்ப பேசுனில, நீ பயங்கரமா என்னை கலாச்சிட்டு இருந்த, பட் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி, இப்ப சண்டை செய்வோமா வா. நீ ஜெயிச்சது அப்படிங்கிறது உடஞ்சி பண்ண கண்ணாடி மட்டும்தான், அதெல்லாம் டப்புன்னு முடிஞ்சிரு தம்பி, ரொம்ப கவலைப்படுற. இவனோட ரீஜென்ரேஷன் பீடு இவனோட போனஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமா மாறி இருக்கு, முன்னாடி இருந்தது ரொம்ப அதிகமா இருக்கு. டேமிட், இப்ப எப்படியாச்சும் போய் அந்த மோரிஸை நான் தடுத்தாகணும், இல்லைன்னா அடுத்தடுத்த லேயர்ல உள்ளவங்களா வருவானுங்க, ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி இருந்தாலுமே இந்த 2 டெவிலை தாண்டி என்னால போக முடியாது. இவங்களை ஏதாச்சும் சமாளிச்சா மட்டும்தான் அதை ஏதாச்சும் செய்ய முடியும். இவங்களை யாரு சமாளிக்கிறது, வேற வழியே கிடையாது. இவங்களை யாரு சமாளிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. நான் மோரிஸை டிஃபீட் பண்ணி இவங்களை சமாளிக்கன்ற ஒரே வழிதான் இருக்குது. அதுதான் பெஸ்ட் மூவ். ஏன்னா நம்மளால வின் பண்ண முடியலன்னா வேற வழியே இல்ல. ப்ளூமேட் என் கூட சேர்ந்து சாக தயாராரு. நான் முன்னாடியே சொன்னதாண்டா, யூனோ நீ தான் சாக போற, கவலைப்படாத, போன தடவை மாட்டோம், இந்த தடவை நீ போறதுக்கு ஒரு ஊரே இருக்காது. அங்க பாரு, ஏதோ பெருசா கால் மட்டும் இல்ல, டம்முன்னு வந்து விழும் ஒரு டீமனு. இவங்களுக்கா டீமன் வந்துருச்சுமா. இங்க ஆஸ்தா அந்த படி ட்ரைனிங் வேற எடுத்துட்டு இருப்பான். டெவில்ஸ் எல்லாமே அண்டர் வேர்ல்டோட பவராலையும் மக்களோட ஹேட்ரேட்டாலையும் வளர்ந்தவனுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேடு கிங்டம்ல ராயில சேர்ந்த 2 பேர் இருந்தானுங்க. அவங்களோட மேஜிக் அப்படிங்கிறது அபாரமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. அவங்களோட எல்லா அஃபெக்ஷனுமே அவங்களோட எல்லா லவ்வுமே ஒரு சமயத்துல ஹேட்டடா மாறினுச்சு. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டானுங்க. அப்பதான் என்ன பண்ணானுங்கன்னா அவங்கள சீல் பண்ணி நெதர் வேர்ல்டு டெவில் வேர்ல்டுல போட்டு அழைச்சிட்டானுங்க. இப்போ உனக்கு புரியுதா? சும்மா சுத்திட்டு இருந்தா அவங்கள நான் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒருத்தன் இங்க இருக்கான், இன்னொருத்தன். ஆமா, க்ளோவ்ல இருக்க முக்கியமான எல்லா மேஜுமே இங்க தானே இருக்கீங்க. அப்ப உங்க கிண்டத்தை யாரா காப்பாத்துவா?
இது வந்து மானா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து இவ வேற, இந்த பர்டு இவனா பக்கத்துல இருக்க எல்லா மேட்சிக்குமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். இவனோட பவர் அப்படிங்கிறது முன்னாடி வரை இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னால இந்த பாடியை வச்சுக்கிட்டு அதை சமாளிக்கவே முடியாது. அதுக்கு எனக்கு ரொம்ப பவர் டிஃபரன்ஸ் இருக்குது. என்னோட ஃபுல் பவரை நான் எடுத்தா மட்டும்தான் அதை கூட சமாளிக்கவே முடியும். நான் கேட்கற தப்பு தான், இருந்தாலும் உன்னோட மேஜிக்கை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த போட்டு மட்டார் தட்டு டம்மால் டுமின்னு சொல்லிட்டு இது பாட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு போயிட்டு இவங்க வேற ஓடுங்கடா ஓடுங்கடா வந்துருச்சுடா அப்படிங்கிற மட்டும் கத்திட்டு இருப்பானுங்க. மேஜிக் நைட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்க. இவன் என்ன பண்ணுவான்னா கையில அப்படியே ஃபயர்ன்னு நினைக்கிறேன், அந்த மேஜிக் எடுத்து அப்படியே எடுப்பானா. டேய் எப்படி இருந்தாலும் அது உள்ளாரே போக கூடாது, கிங்டம்குள்ள போக கூடாது. நம்ம கேப்டன் கைசரும் பர்பிள் ஆர்கஸ் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மக்களை எவாக்குவேட் பண்ணுங்க, மக்களை எவாக்குவேட் பண்ணுங்க. டிவன் டைரக்டர் ராயல் கேபிட்டலுக்கு தான் போகுது, சீக்கிரம் பண்ணுங்க. ஐயோ இங்க வருதா, இங்க எங்கடா வருது, டே காப்பாத்துங்கடா காப்பாத்துங்க, நினைச்சு தடுங்கடா அத. இந்த போட்டு இவங்க 2 பேரும் மேஜிக்க போடுவாங்க. பட் அது பீம் பண்ணுச்சுல, அது வந்து அசால்ட்டா உடச்சிட்டு வந்துடும். இந்த ஒச்சோன்னு சொல்லி இவனும் கொடுப்பான். அகைன் இவனோடது உடஞ்சிரும். சே, இதுக்காக நான் 6 மாசத்துக்கு மேல ட்ரைனிங் எடுத்தேன், ஆனா அதில் ஒண்ணுமே இல்லையா சொல்லி பயங்கரமா இருக்கும். இதோட மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்குது. சொல்ல போனா இந்த மேஜிக்கை பத்தி என்னால் உட்கார கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. சீலிங் மேஜிக்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டு இருப்பான். அது பி மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்குமா. இந்த அளவுக்கு மேஜிக் உள்ள உன்னை சமாளிக்கணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த ஒரு ஆள் வேணும். இவனை மட்டுமே ஈக்குவல் பவர் உள்ள மேஜிக் தான் வேணுங்கிறப்ப அதை அனுப்பின பீமை ஒரு பந்து மட்டும் ஒன்று தடுத்துட்டு இருக்கும். ஹே, அந்த மேஜிக்கு விசர் கிங் வந்துட்டாரு. நான் எப்படி என்னோட பாடியை 10 வருஷம் முன்னாடி தள்ளிட்டேன். பட் இது வந்து சொல்யூஷன் கிடையாது. என்னோட எபிலிட்டியும் சரி, என்னோட பவரும் சரி ஒரு மாதிரி லிமிட்குள்ளதான் இருக்குது. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறேன்னா அவ்வளவு சீக்கிரம் நல்லது. மறுபடியும் இது ஒரு பவர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்குமா. மறுபடியும் ஒரு தடவைன்னு சொல்லி பவர் எடுப்பான். டக்குன்னு பார்த்தா சின்ன பிள்ளையா மாறிடுவான். இது நான் அதுக்குள்ளேயுமா போயிட்டேன். என்னடா இது, சா கொஞ்ச நேரம் கூட நிக்கலையாடா இவன். இன் திஸ் வேர்ல்ட் மேஜிக் இஸ் எவ்ரிதிங் சொல்லிட்டு இந்த படம் ஆஸ்தாவரை வந்துட்டு இருப்பான். டைரக்டா வந்து அது குத்துன ஒரு பால்ல குத்துவான் பாருங்க. லீவே வெள்ளவா, அந்த பக்கத்து ஒரு மாதிரி வெடிச்சு சதரும். அந்த மேஜிக் இருந்த இடம் தெரியாம போயிரும். எது க்ளோவர் கிங்டமா? டேய் தப்பு கணக்கு போட்ட. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன் மத்ததை பார்த்துப்பான். டெவில் யூனியன் என்னால இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு தாக்கு பிடிக்க முடியும். அதுக்குள்ள உன் கதையை முடிக்கிறேன்டா. பார்லிமெண்ட்டுக்காரா நல்லா கவனிச்சுக்கோ, உன்னோட அந்த கிங்டத்தை டெவில் பவர் வச்சுதான் சேவ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இந்த போட்டு லீவு அந்த போட்டு ஏட்ஸ் டீம்னு சொல்லிட்டு பங்கமா இருக்கும் பேனலே. டெவில் வந்துருச்சு, டெவில் இன்னொரு டெவில் கூட சண்டை போடுது. டெவில் ஏசியன் டீமுக்கு சண்டையான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பகுட்டு. அது டெவில் இல்ல, அது ஆஸ்தா அந்த கிங்டத்தை ப்ரொடெக்ட் பண்றான். டேம் இட், அந்த சின்ன பையன். இதெல்லாம் நம்பவே முடியல. இது என்னதான் என் ஸ்டைல் இல்லைனாலுமே பரவாயில்ல, இதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த சின்ன பையன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாட்டானா? அப்படிதான் உன்னால முடியும். டெவிலால பொசஸ் பண்ணதுனால உன்னை அப்படி சொல்லல. ஏன்னா நீ மோர் தென் மேஜிக் நைட்ரா. ஆஸ்தா அவன் கதையை முடியும் அப்படின்னு சொல்லுவீங்களா. அவன் கத்தி எடுத்து டைரக்டா ஒரு போடு வருவான். இந்த ஏன்ஷியன்ட் டீமன் அப்படிங்கிறது பயங்கரமான மேஜிக்கை சூப்பர் சார்ஜ் பண்ணிருக்கக்கூடிய ஒண்ணு. இது என்ன பண்ணும்னா வர மேஜிக் எல்லாத்தையுமே ரெப்பல் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படியே நீங்க அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற மட்டும் இதுவுமே திருப்பி அனுப்பிச்சு விட்டுரும். அண்ட் இது பழங்கால டெக்னிக்கான திரும்ப அடிக்கிறது மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு காரணம் போதும் இது அவனோட அட்டாக் எதையுமே தடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அவன் கை காத்துல பறக்கும். வயிற்று ஒரு கோடு, அவ்வளவுதான். அந்த டெவிலோட கொம்பு உடம்புன்னு சொல்லி 2த்தையுமே சீவி விட்டுருவான். ஆஸ்தா ஜெயிச்சுட்டா அப்படின்னு கத்த. டாக்டர் ரொம்ப ஆபத்தா இருக்காரு. என்னோட மாஸ்டர். டேய் அடுத்த ஸ்டாப் ஸ்பேட் கிங்டம் தான். அவ்வளவுதான், இதை முடிச்சாச்சு. இப்ப போக வேண்டியது ஸ்பேட் கிங்டம் தான். போலாமா அப்படிங்கிற மாதிரி பாப்பான். பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். பிகாஸ் அவனால போக முடியாது. இவன் என்னதான் டெவில் யூனியன் ஃபார்ம்ல இருந்தா கூட இங்க இருந்து ஸ்பேட் கிங்டம் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னடா பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன் ப்ரோ டெலிபோர்ட் பண்ணலாமேன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இவன் இருக்கால இந்த டெவிலால நாட்டு இல்லாம ரொம்ப தூரத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியாது. சோ அங்கேருந்து நாட்டு சிக்னல் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். பட் அவன் இருக்க நிலைமைக்கு அதெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தோம்னா டெவில் யூனியன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அப்படியே கீழே விழுந்துட்டு இருப்பானா. ஐயோ கீழே விழ போறேன், நான் நினைச்சதோட சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா டேய் டீமஸ்ல ஸ்வாட் வச்சு பறக்கலாமாடா. திடீர்னு ஸ்பேசியல் மேஜிக் ஆக்டிவேட் ஆகும். ஏன்பா ஆஸ்தா எங்களை விட்டு ட்ரைனிங் எடுக்கிற பாத்தியா, ஏன்டா இப்படி இருக்க சொல்லிட்டு இந்த போர்டு மாஸ்டர் எல்லாமே மக்களை துரத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்க ஐயான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானுங்க.
இந்தபடி சில பேரை ஸ்னோ மேஜிக்கை வச்சு சேவ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவங்க எல்லாத்தையுமே ஸ்பேஷியல் மேஜிக்கை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. பிரசன்ஸ் எதுவுமே தெரியாத மட்டும் வச்சிருப்பானுங்க. சே, இதுங்கடா வந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவுதான் நம்ம கொல்றது, என்னதான் இங்க கொல்றதுக்கு ஈஸியா இருந்தா கூட வந்துகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப தொல்லையா இருக்குது. வெறுமனேனா சம்பவம் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி டிராகன் வச்சு ஃபயரா விட்டு தள்ளுவான். நீங்களும் நாங்களும் வேற வேற மக்களா இருந்தாலுமே நம்மளோட மோட்டிவ் அப்படிங்கிறது ஒண்ணுதான், மக்களை காப்பாற்றணும், மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சுட்டு எரிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கு என்னடா வந்துகிட்டே இருக்குங்க, எப்பதான் அதை முடிஞ்சு தொலைங்கன்னு தெரியலையே, கொள்ள வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே இந்த படி மக்களை ஒழிச்சு வச்சிருந்தாங்களே அங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. அடிக்கலான்னு வருவானா, அவனை பிடிச்சி இன்னொருத்த தடுத்துட்டு இருப்பான். அதே சமயம் ஒரு பீம் மட்டும் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும். எல்லாத்துக்கும் சாக்கு, என்னடா இது, என்ன மாதிரியான பீம் இது, ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா இது மக்களை எதுவுமே பண்ணல, டெய்லி மட்டும் தான் அட்டாக் பண்ணுது. வந்துட்டீங்களா, ஏன்டா அவ்வளவு லேட்டு, ஏன்டா டேய் நாங்க இல்லைன்னா என்ன வேணா அட்டாக் பண்ணுவீங்களா, இப்ப வாங்கடா டெவில் பயிலுங்களா, வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த ப்ராபஸி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மள கொஞ்சம் கேவலமா தான் பாடுறேன். பட் இந்த பொண்ணு பாடிட்டே தான்பா இருக்கும். என்னன்னா இது வந்து ட்ரைடா, எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த கேட்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது, அதே மாதிரி எக்கச்சக்கமான டெவில் அப்படிங்கிறது வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிற ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ட்ரைனிங். ஏன்னா இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது மேஜிக் கேஸ்டரோட ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணி விட்டுரும். பயங்கரமா இருக்கும் இந்த ஸ்பெல்லு. இதை கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். பட் ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பெல்லு அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதே சமயம் இது நார்மல் ஹியூமனால பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களோட மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலே நாங்கள் யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம். இது எல்ஃபுக்கு வேற கதை, ஏன்னா அவங்களுக்கு மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க ஹார்ட் கிங்டம்ல போய் ட்ரைனிங் எடுத்ததுனால உங்களால ட்ரூ மேஜிக்கை பண்ண முடியும். ட்ரூ மேஜிக்னா என்னன்னா நேச்சர்ல இருந்து மேஜிக் எடுக்கிறது. அதை நீங்க கத்துக்கிட்டீங்க. இன்னொரு மாதிரி சொல்லணும்னா உங்களால உங்க மேஜிக்கை தாண்டிலும் கொஞ்சம் அதிகமான மேஜிக் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். இது ஒண்ணு போது உங்களால அல்டிமேட் மேஜிக்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட 6 மாசம் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது எங்கேயுமே வீண் போகல. அதனால தான் இப்ப நீங்க எலிசியாலே இருக்கீங்க. எலிசியா உங்களுக்கு ஆரிஜின் ஆஃப் சோல்ஸையும் உங்க மானுக்கு பிசிக்கலா பார்த்தோம்னா கொஞ்சம் பக்கத்திலேயே கொண்டு போகும். நீங்க உங்களோட சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி அன்லாக் பண்ணுங்க, இந்த அல்டிமேட் மேஜிக்கை கத்துக்கோங்க அப்படிங்கிற மட்டும் இந்த ட்ரைட் பேசிட்டு இருக்கோம். ட்ரூ வாட்டர், ட்ரூ லைட்டிங், ட்ரூ எர்த், ட்ரூ காட்டன், ட்ரூ பிளான்ட், ட்ரூ விண்ட், ட்ரூ ஃப்ளேம்னு சொல்லி அடிச்சு நவுத்துவானுங்க. இவங்க அடிச்சு அடிக்கி வந்த டெவிலாச்சு அதாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிடும். பாத்தியாத பயங்கரமா இருக்குல்ல. இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைய மட்டும் விட்டாங்க, அவங்க மேஜிக்க ஒண்ணு பிரிச்சு ஒரு மாதிரி பண்ணிடுவேன்டா, லேப்ல எக்கச்சக்கமான விஷயம் கத்துக்கலாம்டா. பண்ண விடுவேனான்னு தெரியலையே. வெனிக்கா வெயிட் பண்ணு, அடுத்து ஒன்ட்டதான். என்னடே என்னடா லோராங் டெவிலா இருந்துக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கீங்க, எவனை பார்த்துடா பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க அவனை பிடிச்சி பால் மட்டும் சுருட்டிட்டு இருப்பான். இவங்க ஒரு மாதிரி அவன் விடுற மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். என்னது இது, என்ன மாதிரி மேஜிக்டா இது, இது பயமாவும் ரொம்ப பயங்கரமாவும் இருக்கு. அதுதானே மெட்ராங்கிங் டெவில்ஸ். இந்த கேட்ச் பால் அப்படிங்கிறது என்னன்னா உங்களை ஒரு பந்து மாட்டம் மாத்தி உங்க மானா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிப்போம். அதை ஹியூமன்ஸ் வச்சு விளையாட்டுக்கு நல்லா இருக்கும்ல, என்னடா விளையாடுவோமா. இங்க பாருங்க, நீங்க ஆர்கான் மேஜா இல்லைனாலுமே லோராங் டெவில போட்டு தள்ளுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பிரச்சனை எங்க வரும்னா மிட் ரேங்க் அப்படி இல்லைன்னா ஹை ரேங்க் இந்த மாதிரி டெவில்ட்ட போறப்ப பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா வரும். ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஹே லுக் அட் தட், அவ்வளவுதான்டா வந்துட்டாங்கடா. நான் ட்ரைனிங் பண்ணதை பார்க்கணும்னு நினைச்சேன், எனக்குனே வராங்க பாரு அளவெடுத்து செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவன் என்ன பண்ணுவான்னா ஃபயர் மட்டும் பயங்கரமா கிரியேட் பண்ணுவான். உடலான்னு போறப்ப அவன் கை அந்த இடத்துல பறக்கும், டம்மால்னு வெடிக்குமா. அவன் எப்போ வந்தா அதை நான் பார்க்கவே இல்லையே. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 4 பேர்த்தோட தலை இவன் கையில வந்து உட்காந்துருக்கும். ஓ என்னடா நான் வந்ததை பார்க்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு அசிங்கமா போயிருண்டா. அதே சமயம் இந்த கோட்டைக்கு வெளியே நெருப்பு அந்த எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அது எதுவுமே எரியாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். என்னது இது, இந்த கோட்டைக்குள்ள எவனோ ஒருத்தன் வம்பே இழுக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா ஒருத்தன் இருக்கான் போல இருக்கேன்னு சொல்றப்ப நம்ம கேப்டனை செஞ்சு விட்டுருப்பானுங்க. இந்த இடத்துல கேப்டன் இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்படியே எங்க டீம் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறானுங்க. எப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப தொல்லையா போயிடும். ஏன்னா இது ரொம்ப பிரச்சனை. இந்த பக்கத்து எங்களால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. பட் நம்மளோட முக்கியமான மோட்டிவ் அப்படிங்கிறது கீழே வந்து இவனை மோரிஸை காலி பண்ணணும், அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த லெவல்லேருந்து வந்துருவானுங்க. அவனை பிச்சிடலாமா, இல்லப்பா அவனை வெட்டிடலாம், இல்லம்மா அவனை உடச்சிடலாம், இல்ல கொன்னிடலாம்,
ஆமா. மாட்டீங்கடா. இப்ப என்னோட ஆட்டமே உங்களுக்கு தெரியும். என்னோட வேர்ல்டு எப்படி இருக்கு பாத்தியா? நீங்களா மாட்டீங்கடா. டேய் மாட்டீங்கடா. டேய் என்ன தனியா வளரிட்டு இருக்க? நான் தான் தம்பி உன் கூட சண்டை போடுறேன், மறந்துட்டியா? ஜாக்கால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஜாக்க கண்டிப்பா செத்துருவான். வால்னர் என்னாச்சு? ரெடியா? தலை ரெடி தலை. டெவில் யூனியன் சொல்லிட்டு அந்த டெவிலோட யூஸ் பண்ணுவானா, திடீர்னு பார்த்தோம்னா கேட்டிஸ்டிக் கால் யூஸ் பண்ணி இவங்க 2 பேர்த்து டண்டகல்ஸ் மட்டும் ஒன்று வச்சு அட்டாக் பண்ணுவான். அது வந்து இவங்களை சிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுரும். ஏய் அவன் நம்ம தடுத்துட்டான் பாத்தியா? ஆமாப்பா, அவன் நம்மள டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டான். சூப்பரா இருக்குல்ல? இந்த போட்டு மானாசோனை போட்டு பங்கம் பண்ணிடுவான். இப்பதான்டா ஆட்டமே ஆரம்பம். உன்னால பார்க்க முடியுதா? இல்லப்பா என்னால பார்க்க முடியல. அவன் பவர் வச்சு அவனை முடிச்சிடலாமா? இல்ல அவனை அப்படியே உடனே கொண்டு வரலாம். இல்லம்மா அப்படி கொண்டோம்னா சண்டை சீக்கிரமா முடிஞ்சு போயிடும், ஃபேரா இருக்காதுல்ல. ஆமாப்பா நீ சொல்றத கட்டுதான். ஸ்லோவா ஸ்டெடியா பார்த்து பக்குவமா கொள்ளுவோன்னு சொல்லி இவன் மானாசோனுக்குள்ள நெருப்பு ஐஸ்ன்னு சொல்லி பூந்து விளையாடுவானுங்க. இந்த புக்கிட்டு இவனா டாஜ் மேல டாஜ் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒண்ணுமே அழகாகாது. திடீர்னு நெருப்புல இருந்து மூஞ்ச காட்டி, என்ன தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு அட்டாக் விடுவான் பாருங்க. இவன் அந்த 6 மரம் மாட்டை போட்டிருப்பான்ல, அந்த டெவிலோட இதுவே உடஞ்சிரும். ஐயா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் என்னதான் முக்குனாலுமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஈவன் என்னால டிஃபெண்டே பண்ண முடியல. அவங்க அட்டாக்க நான் தடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். எது வரைக்கும்னா நான் சாகிற வரைக்கும். ஏன்னா இப்ப நான் பண்ணல அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகும். இவங்களை இந்த மானா பிரிசன்ல வச்சு முடிச்சு விட்டுருவோம். அப்படிதான். சூப்பரா இருக்குல்ல? அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஆமாப்பா அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியுங்களே ஏன் இன்னும் ஓடாம இருக்கிறான்? எது என்னடி கேட்ட? ஏன் ஓடலையா? ஏன்னா உங்களை நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். குய்யால உங்களை மட்டும் ஈவில் இருக்கிறாங்க. நீங்க தான் அஞ்சஸ்தியா இருக்க வேண்டியது. உங்களால நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். நான் செத்தா கூட கவலை இல்ல. ஹவுஸ் ஆஃப் ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோபல் ஃபேமிலி இருக்கும். அந்த நோபல் ஃபேமிலியில 2 ட்வின் பிறக்கிறாங்க. அது சின்னவன், அதாவது எங்கர் பிரதர் பார்த்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர், பார்க்கறதுக்கே சூப்பரா இருப்பான், பக்கவா இருக்கான், எல்லாத்துக்குமே பிடிக்கும் அவனை. ஸோ நிறைய பேரால பேசுவான். இவனோட மேஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு மேஜிக் நைட்ல போய் சேர்ந்துட்டான். அதே இன்னொருத்தன், அதாவது அண்ணங்கார வந்து வெட்டியா ஊதாரித்தனமா ஊர் சுத்திக்கிட்டு எவனுக்கும் பிடிக்காது. ஸோ எனக்கு என் மேஜிக் பிடிக்கும், நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். நீ உன்கிட்ட இருக்க பவருக்கு மேஜிக் நைட்ல சேர்ந்தேன்னா எப்படி இருக்கலாம் தெரியுமா? மக்களுக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் தெரியுமா? ஐயோ பேச வந்துட்டாரா தோற. போடா டே போடா, அதெல்லாம் போர் அடிக்குண்டா. டேய் மிஸ்ஸிங் டைம் ஆச்சு. இதா வந்துட்டால, இன்னொருத்த வந்துட்டால. ஏன்டா இப்படி மொக்கையா சுத்துறீங்க? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பாக்குறீங்க பாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, நீ ரொம்ப வேற மாட்ட இருக்க நினைச்சிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாது. நீ தோத்தாங்குலிடா. உனக்கு உன்னோட எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. சோ நீ இன்னும் அந்த பைத்தியமா தான் இருக்க போல இருக்கு. ஓ அப்படியா? பைத்தியமே பைத்தியத்தை பத்தி பேசுது பாரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருப்பான். எனக்கு ஏதாச்சும் ஜாலியா பல்ல அப்படின்னா அதை நான் பண்ணவே மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் திரும்பி பார்த்தாலுமே நான் எதையும் தப்பா பண்ணதே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டா என்னோட தம்பி இருந்தான். அவன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவான், யாரும் கேட்கலனா கூட நல்லது பண்ணுவான். அதனாலேயே அவனோட ஃபேமஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. நாங்க என்னதான் ஒன்னா இருந்தாலுமே எங்களோட தாட்ஸ் அப்படிங்கிறது ஒன்னா கிடையாது. அதுதான் என் தம்பியை பார்த்து எனக்கு வேற மட்டும் ஃபீலிங்ஸை ஏற்றி விட்டுச்சு. என்னைக்கு என்னோட கிரிமோரை கையில எடுத்தனோ அப்பதான் ஒரு பயங்கரமான வித்தியாசமான மேஜிக் ஒருத்தன் வச்சு சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. கியூரியாசிட்டி காரணமாக நான் அவனை போய் பார்த்தேன். அவன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்தா, சொல்ல போனா காட்டாமான்ட்டு இருந்தான். ஆனா எனக்கு என்னன்னா அவனோட மேஜிக்கு என்னோட மேஜிக்கு சிமிலரா இருந்ததுனால அவன் கூட நல்லாவே பாண்டாக முடியும்னு தோணுச்சு. நானும் அவனும் சேர்த்து நிறைய சேட்டை செஞ்சிருக்கோம், மேஜிக் நெட்ல கதலை விட்டுருக்கோம். ஆனா அதே 1/2 வருஷம் கழிச்சு ஒரு கோஇன்சிடென்ஸ் காரணமாக அவனும் என் தம்பியும் ஒரே குரூப்ல போய் சேர்ந்தானுங்க. நான் நினைச்சது என்னன்னா யாமி மாட்ட ஒரு ஆளு மேஜிக் நைட்ல சேரவே மாட்டான்னு நினைச்சேன். என்னோட பிரதர் அப்படிங்கிறவன் எல்லாத்துக்கூடயும் அட்டாச் ஆகுறதுனால யாமி கூடயும் அட்டாச் ஆனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக என் பிரதருக்கு யாமியை பிடிக்கிறத நான் விரும்பவே இல்லை. ஆனா அதுக்காக நான் எதுவும் பண்ணவும் இல்லை. அண்ணே நீ தான் நிறைய மேஜிக் வச்சிருக்கீல, நீ வேணா மேஜிக் நைட்டா சேர. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பேசுறப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அப்போதான் எனக்கு 18 வயசு ஆச்சு. என்ன இப்ப கூப்பிட்டு லெக்சர் எடுக்க போறீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்ப லேட்டுன்னு உங்களுக்கு தோணலையா? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க மோர்கன்ட்டே உங்களோட ஹவுஸை ஒப்படைச்சுக்கோங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ தான் இந்த ஃபாஸ்டோட லீடரு. நீ தான் அடுத்து எங்களோட இதை இன்னரேட் பண்ண போற. ஷேடோ மேஜிக் இன்விடேஷன் ஆஃப் டார்க் கார்டன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஃபேமிலி கிடையாது. நம்ம ஃபேமிலி அப்படிங்கிறவங்க டெவில பத்தின ரிசர்ச்சை வந்து ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கோம், காலாதி காலத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் அதோட மேஜிக் அதோட ஸ்பிரிட்டை எடுத்த வரான்னா அது நீ தான். என்னது இது? என்னோட ஃபேஸில் இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. என்னோட ஹார்ட் பீட் பயங்கரமா அடிக்குது. இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிதான் என்னோட தீமை அப்படிங்கிறது பூந்து விளையாடுது. இந்த ஃபாஸ்ட் ஃபேமிலிக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு. என் தம்பியான மார்கனுக்கு இந்த ஃபேமிலிக்கு தான் சம்மந்தம் கிடையாது. ஒரு பக்கெட்டு மேஜிக் நைட்டா யாமியும் என் தம்பி கலக்கிட்டு இருந்தானுங்க. டைனமிக் டோவா மாறி நிறைய பேருக்கு ரீச் ஆயிட்டு இருந்தானுங்க. அதே இன்னொரு பக்கம் நான் டெவில பத்தி பயங்கரமா கத்துக்கிட்டேன். நான் ஒரு 4 டெவில கான்ட்ராக்ட் எடுத்தேன். நான் உண்மையிலே நீ புத்திசாலிடா, நீ உண்மையிலே ஜீனியஸ். எப்படா 4 டெவில பண்ணிருக்க? இது உனக்கு சூட் ஆகும், இந்த டெவில சமன் பண்ணு. அண்டர்வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டெவில் தான் பெரிய ஆட்சி நடத்துதுங்க. கிராவிட்டி டெவில், ஸ்பேஸ் அண்ட் டைம், இந்த மட்டும் ஒரு 3 டெவில் தான் ஆட்சி பண்ணுதுங்க. அதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் டெவில் தான் லூசிஃபிகஸ், சுப்ரீம் டெவில். டேய் இப்படிலாம் பண்ணாத. எனக்கு தெரியும் அப்பாவும் அம்மாவும் ஏதோ வித்தியாசமான பர்மிடன் மேஜிக்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும். ஆனா நீ இப்ப பண்ண போறது அப்படின்னு பயங்கரமான ஒண்ணு, அதெல்லாம் பண்ணாத. நான் என்னதான் ஒரு மேஜிக் நெட்டா அதை சொன்னாலுமே நீ பண்ண போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. அதெல்லாம் பண்ணாத. சுப்ரீம் டெவிலா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஹியர் அண்ட் நவ் ஐ சர்பாஸ் மை லிமிட்ஸ் அப்படின்னு சமன் பண்ணி விட்டுருவான். என்ன இது? என்ன இந்த அளவுக்கு பவரா? இது எப்படி இந்த இடத்துல எப்படி இந்த சர்பாஸ் பண்ண போறது? இந்த டெவில் அப்படிங்கிறது என்னை தவிர மற்ற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது, எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு. என்னோட பாடி மூவ் ஆக மாட்டேங்குது. தெரியாதனமா அதை கூப்பிட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆளை நான் தொல்லை பண்ணிருக்கவே கூடாது. என்ன பண்ற மோர்கன்? இதை பண்ணாத. இந்த ரெலிக்கு ஏதாச்சும் பண்ண போனீங்கன்னா, அதாவது இந்த ரிச்சுவலுக்கு சம்மந்தமே இல்லாம நீ உள்ளார வந்தீங்கன்னா வேற ஏதாச்சும் நடந்துருண்டா அப்படிங்கிறப்ப அந்த ரிலிக்கு இவன் உடச்சு விட்டுருவான். எனக்கு தெரியும் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஃபர்பிடன் மேஜிக்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும். அதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நான் யார்ட்டையுமே அதை ரிப்போர்ட் பண்ணல. அதுக்காக தான் எனக்கு கிடைச்ச பரிசு போல இருக்கு. நான் உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். உனக்கு பின்னாடி நின்று இந்த கிங்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நான் சேடாகவும் நீ லைட்டாகவும் மாறணும்னு நினைச்சேன். முருகன் எந்திரா, எந்திரி. இந்த மட்டும் ஒரு நல்லவன் சாகக்கூடாதுரா. உன்னோட டேஸ்லிங் அப்படிங்கிறது, உன் முகத்துல இருந்து வர பிரகாசம் அப்படிங்கிறது என்னாலே பார்க்க முடியாது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உன்னைய. என்னதான் என்னோட நீ பிரைட்டா இருந்திருந்தாலுமே, என்னோட நீ ஃபேமஸா இருந்திருந்தாலுமே, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதை எடுத்து நீ செஞ்சிருந்தாலுமே, நான் என்னைக்குமே உன்னை வெறுக்கல. யாராச்சும் என் பிரதரை சேவ் பண்ணுங்க. நான் தான் இங்க சாகணும், அவன் இங்க சாகக்கூடாது. அவன் எதையும் தப்பு பண்ணல. கடவுளே காப்பாத்துங்க, கடவுளே காப்பாத்துங்க. இல்ல இந்த மாதிரி வேஸ்டா கத்துறது தப்பு. நமக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குது, நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து நடக்குதுன்னா மட்டும்தான் கடவுளை கூப்பிடுறோம். மற்றபடி நம்ம கடவுளை கூப்பிடுறதே கிடையாது. யாரும் இவனை இப்ப காப்பாத்துவா? ஒருவேளை இவன் மட்டும் செத்தானா நான் சாகுற வரைக்கும் என்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் ஒன்னும் என்னோட ஈவில சரி செய்ய இங்க வரல. நான் உங்களை மட்டும் ஈவில சாடவா இருந்து கொல்ல வந்திருக்கேன். இந்த வாக்கியத்தை எனக்கு சொல்லவே பிடிக்காது. இருந்தாலும் ஹியர் அண்ட் நவ் ஐ சர்பாஸ் மை லிமிட்ஸ். எனக்கு சாகிறத பத்தின எந்த ஒரு கவலையும் கிடையாது. இருந்தாலுமே இந்த ஹோல் சுச்சுவேஷனுமே நான் தான் மானிட்டர் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப ஜெயிக்காம நான் சாகக்கூடாது. இதை சொல்ற நிலைமையில நான் இல்லைனாலுமே ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும். இந்த ஹை லெவல் டெவில்ஸ் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நான் பண்ண 4 டெவிலுமே பார்த்தோம்னா ஒரு மிட் லெவல் தான். அவங்க சுப்ரீம் டெவில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாள் நான் என்னோட தனி மேஜிக் நெட்டை உருவாக்க போறேன். கேப்டன் யாமி. கேட்கறதுக்கே காமெடியா இருக்குல்ல? அப்படி நடந்துச்சுன்னா நீ தான் அதுக்கு வைஸ் கேப்டன். மறுபடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சிரிப்போம். இல்ல என்ன நடந்தாலும் சரி, என்னோட தப்புக்கு, நான் பண்ண பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்னைக்குமே நான் மோர்கன் மாதிரி பிரைட்டா சைன் ஆகவோ இல்ல யாராலையும் பார்க்கவோ ஒரு ஃபேமாவோ எதுவுமே மாறக்கூடாது. நான் சாடால இருந்து டெவில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுவேன் நான் சாகுற வரைக்கும். ப்ளூமேட், வால்னர் என் கூட சேர்ந்து இந்த கேம்லிங் வரீங்களா? எங்களுக்கு நனவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்க அண்டர்வேல்ட பார்த்ததே கிடையாது. நான் நம்புற ஒரே ஆளு நீதான் நாக்டு. I'll surpass my limitsன்னு சொல்லிட்டு இந்த 2 டெவிலையும் கம்பைன் பண்ண ஒரு மூட் எடுத்துருவான். எனக்கு டைம் கிடையாது. நான் யூஸ் பண்ண போற இந்த ஒரு ஸ்பெல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சுப்ரீம் லெவல்ல தான் இருக்கும். என்னதான் உங்களை சாகடிக்க முடியலனாலுமே இந்த எல்லிஸ் கேம் ஆஃப் டாக்குள்ள வாங்க. கண்டிப்பா என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சும் உங்களை கொல்லுவேன்டா. நீங்க இந்த இடத்த விட்டு நகரவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுவான். பட் என்ன இருந்தாலும் அதை சுத்தி அப்படியே ஃபயர் ஐஸ்ன்னு சொல்லி பயங்கரமா வெடிச்சு தெரிக்கும். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி அது பிசிக்கலா இல்லாத ஒரு மேஜிக் எப்படி உடச்சிச்சுங்க? டெவில் ஃபிளேம் மேஜிக் எல்லாத்தையும் எரிக்கக்கூடியது. டெவிலோட ஐஸ் மேஜிக் அப்படிங்குது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணக்கூடியது. ஷேடோவும் சரி, லைட்டையும் சரி, இன்விசிபிள் கான்செப்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கூடயும் ஒர்க் ஆகுதா?
அப்படிதான் கத்து. இவன் தொண்டை கிளியிற அளவுக்கு கத்து. பயங்கரமா இருக்குடா. நீ கத்துறத கேட்கிறப்ப எனக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்குது. அப்படிதான் கத்துக்கிட்டாரு. டேய் என் வயிறு வலிக்குது, அதனால சிரிக்க முடியல. இவனை முடிச்சு விட்டுருவோம். ஆமா இவனை முடிச்சு விட்டுருவான். ஏன்னா இதுதான் நீ லாஸ்ட் கத்த போறதுன்னு சொல்லிட்டு கொல்ல வருமா? இல்ல இவ்வளவு நேரம் அது என் கூட ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சுங்களா? இந்த உலகத்துல ஒரு சிங்கிள் ஹியூமன் கூட இந்த சுப்ரீம் டேவில பீட் பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப அந்த டெவிலோட கை காத்துல பறக்கும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்னா அது ஆன்டி மேஜிக்கா தான் இருக்கணும். என்ன தைரியம்டா உங்களுக்கு? என் வைஸ் கேப்டன் மேலே கையை வைப்பீங்களா? தலைவா நீ எப்படி இருக்க? இப்ப போய் செத்து தொலைஞ்சிடாத, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். ஏன்டா இவ்வளவு லேட்டா வந்தீங்க? இந்த டேபிள்ல இருக்க கார்டு எல்லாமே மாறிடுச்சு. என்ன கஷ்டப்பட்டாலும் இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ்தா நீ போய் டாக்டர்கிட்ட கவனிச்சுக்கோ. உங்களால மட்டும் தான் இப்ப நான் ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கேன். இப்ப என்னோட ஸ்ட்ரென்த்தா நான் ஸ்ட்ராங்கரா மாறினதை நீங்க லைவா பார்க்க போறீங்க. எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க 2 பேருமே சேம் தான்டா. ஆஹா டைம் ஆச்சு, இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியாது. அப்படிதான்டா, நான் செஞ்சுரியா இந்த மட்டும் சந்தோஷம் அனுபவிச்சதே கிடையாது. வா எங்களை என்டர்டெயின் பண்ணு, எங்களுக்கு எப்படியாச்சும் ஜாலியை படுத்து. கி 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 யாரு நினைச்சா இந்த மாட்ட உலகத்துக்குள்ள நீங்க 2 பேரும் வருவாங்கன்னு? யாரு நினைச்சா? நாமா லிலித் எப்படி இருக்கீங்க? ஹை லெவல் டெவில்ஸா? அப்படிதான்டா, உன்னால என்ன முடியுமோ அதை காட்டுங்கிறப்ப இந்த போடு நெருப்பு ஒரு விடுவான் பாருங்க. அதை அப்படியே கிழிச்சுக்கிட்டு வருவோம். அடுத்த செகண்டு அதை அப்படியே வெடிச்சு சூறாவளி மாதிரி மாறிடும். நம்ம ஆஸ்தா அப்படி அதை போட பின்னாடி ஐஸ் மேஜிக் வரும். அவனை யாரு ஃபர்ஸ்ட் அடிக்க போறா? நான் தான் அடிக்க போறேன், இல்ல நீ தான் அடிக்க போற அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டிக்கிட்டு வந்து இவன் அடிப்பானுங்க. என்னோட 3வது ஸ்வாடு டீமன் டிஸ்ட்ராயர் டக்குன்னு ஒரு கோடு போடுவான் பாருங்க. அந்த டெவிலோட நடு உச்சி மண்டையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் பயங்கரமான ஒரு கோடு. போன சாப்டர்ல ஆஸ்தா அந்த டெவில ஒரு போட்டிருப்பான் இல்லையா? உடனே இந்த போட்டு லிலித் என்ன பண்ணுவானா, இவரோட ஐஸை வச்சு அப்படியே இவனை கவர் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னடா இப்படி ஆயிடுச்சு? அவனை போடுதல்ல பார்த்துட்டா வேற வழியே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர வேண்டிய நேரம் வந்துடுச்சு, வா அப்படின்னு சொல்லி இந்த படி மெர்ஜ் ஆயிடுவானுங்க. பாக்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமா இருக்கும். நீ தாண்டா எங்களோட அல்டிமேட் பிரேவே, உன்னோட கதையை நாங்க கேட்கணும். இதுக்கு 2 பேரும் ஒன்னா கம்பைன் பண்ணது 1+1 மாதிரி தெரியல, இது வேற ஏதோ மாதிரி இருக்குது. அதுங்களோட பவர் அப்படி பயங்கரமா இருக்குது. ஏய் நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் ஒத்துக்கிறேன். உன்னோட ஃபார்ம் அப்படிங்கிறது பயங்கர சூப்பரா கிடக்குது. பட் என்ன பண்றது, எனக்கு மேஜிக்கை சென்ஸ் பண்ணவே தெரியாதுடா. ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி இந்த போடி நெருப்பு ஐஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பா. இந்த போடி கீழே இருந்து ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பந்து மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணுவா பாருங்க. பயங்கரமா இருக்கும். அந்த சின்னோண்டா ஒரு டப்பா மாடு தெரியுதுல, அதுதான் அரண்மனை. லிட்டரலா பார்த்தோம்னா அந்த அரண்மனை அப்படிங்கிறது அந்த சின்ன டப்பா சைஸுக்கு மாறிடும். உன்னால மேஜிக் தானே சென்ஸ் பண்ண முடியாது, சைஸா பார்க்க முடியும்ல, பாருல அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரைஸா கிரியேட் பண்ணிடுவா. இந்த பகுட்டை அவன் நிக்கிறப்ப ஒரு தம்மா துண்டு எறும்பு மாட்ட நின்றுட்டு இருப்பான். என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா, என்ன பண்ண நீ பெருசா மாத்திருக்க அவ்வளவுதானே, நீ மட்டும் பெருசா மாத்துவியா, நான் என்னோட மாத்திரம் பாரு அப்படின்னு டீமன் டிஸ்ட்ராயர் சொல்லி அவன் கத்தி அவ்வளோ பெருசா மாத்தி அப்படி வெட்ட போவானா. டே ஆஸ்தா இன்னும் எவ்வளவு பெருசாடா இதை வளர்க்க போற? அடிச்சு அடுத்த செகண்ட் டீமன் ரோலர் யூஸ் பண்ணி மட்டாடி அடுத்தடுத்து ஸ்லாஸா போட்டுக்கிட்டே இருப்பான். அது வெடிச்சு அப்படியே டமால்னு சதுருமா. அதுல இருந்து வர ஐஸ் ஃபயர்னு சொல்லி 2மே கலந்து வரும். அண்டர் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் லெவல்ல ரொம்ப வீக்கா இருந்த ஒரு டெவில் நானு. அப்படி இருக்கிறப்ப நான் மேல இருக்க சுப்ரீம் டெவில பார்க்க கூட முடியாது, அதை பத்தி யோசிக்க கூட முடியாது. உண்மையா சொல்லணும்னா உனக்கு நன்றி சொல்லி ஆகணும் ஆஸ்தா. இந்த மாதிரி இவங்க 2 பேர் கூட சண்டை போட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உண்மையிலே உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். யார் இவன்? என்னோட அட்டாக் எதுவுமே இவன் மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் இவன் அடிக்கிற எல்லாரையுமே ஏன் மேல படுது. என்ன பண்றது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க எல்லாருமே எனக்கு பண்ண கொடுக்கறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்டவனுங்க. அவன் எல்லாமே என்னோட ஒரு விளையாட்டு பொருள். அப்படி இருக்கிறப்ப எதனால இந்த மேட்ச் போக போக ஃபன் இல்லாம போயிட்டு இருக்கு? என்ன இந்த ஒரு புதுவிதமான எமோஷன்? இந்த எமோஷனோட பேர் என்ன? வித்தியாசமா இருக்கே, என்னது இது? கே 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 என்ன தம்பி, இத பத்தி உனக்கு தெரியணுமா? இந்த எமோஷனை நீ கத்துக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல சுப்ரீம் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒன்னையெல்லாம் இந்த ஃபீலிங் அப்படிங்கிறது என்னன்னே உனக்கு தெரியாது. இதுதான் பயம்னு சொல்லுவாங்க.
இவனுக்கு என்ன பண்றதே தெரியாது. அப்ப ஆஸ்தா ஸ்டார்டிங்ல சொல்லுவான்ல ஒரு 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும்னு, அது இவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். இவன்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நம்ம இவனை அட்டாக் பண்ணவும் வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம், நம்ம எஸ்கேப் ஆகி போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனோட டெவில் யூனியன் அப்படி இது முடிஞ்சிரும், அப்புறம் வச்சு செய்வோண்டா அப்படின்னு சொல்லி பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான். டேய் எங்கடா ஓடிட்டு இருக்க, தைரியம் தான் ஒண்டி குண்டி வாடா வந்து நில்றா அப்படின்னு சொல்லி இவன் வேற ஓடிட்டு இருப்பான். என்ன தம்பி அவ்வளவுதான் போல இருக்கு, உன் உடம்ப உடைச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை குடிச்சு உன் கூட இருக்கிறவங்களே அப்படி செய்வான்டா, மவனே நீ மாட்டினடா. டேய் நான் இருக்கிற வரைக்கும் அதை நான் நடக்க விட மாட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியலனா கூட உன்னை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைப்பேன்டா அப்படின்னு சொல்லி இவனோட கை அது இதுன்னு சொல்லி ஆர்மர் டெவில் யூஸ் பண்ணி அடக்கிட்டு இருப்பான். அத அடுத்த செகண்ட் என்னது என்ன இந்த மாதிரி ஒரு லோடிவில் பவர் உள்ளவனும் ஒரு சின்ன ஹியூமனை அடைக்க போறீங்களா, அது நடக்காது, அது முடியாதுன்னு சொல்றப்பயே அவனை அப்படியே ஒரு 2 வெட்டி துண்டா தூக்கி போட்டுருவான். அப்படி விரிஞ்சு விழுவானா அடுத்த செகண்ட் நம்ம லீபேவும் ஆஸ்தாமே பிரிஞ்சிருவானுங்க. ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னதான் நான் சொன்ன மாதிரி நீ டெவில் யூனியனை யூஸ் பண்ணலனாலுமே முழுசா நீ கத்துக்கலனாலுமே நல்லா பண்ணிட்டடா, நல்லாதான் பண்ண. எனக்கு தெரியும் வைஸ் கேப்டன், நீங்களும் யாமே ஒரே மாதிரி எனக்கு தெரியும். எது யாரு யார மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் கையை வச்சு இவனை கிச்சு மூட்டிட்டு இருப்பான். இவனை பாக்குறப்ப என்னையே எனக்கு சின்ன வயசுல பார்த்த மட்டுமே இருக்குது. ஐயோ ஐயோ என் கையாலாம் வலிக்குது, எனக்கு பயங்கரமா வலிக்குது. இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு நான் டெவில் யூனியனை கிடையாது, லீவே கூப்பிடவே முடியாது, ஒரு பிளாக் ஃபார்மை கூட எடுக்க முடியாது. சா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா டார்க் ரைடு அப்படிங்கிறது இந்த டெவிலை கம்பேர் பண்றப்ப கம்மி தான். இப்ப பிரச்சனை என்னன்னா கீழே மோதிட்டு இருக்கவனுங்க இன்னும் ஒரு 30 நிமிஷத்துக்கு டார்க் ரைடை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, அது வரைக்கும் அவங்க தாக்கு பிடிப்பாங்களா? 10வது குறிக்கு டார்க் ரைடோட முக்கியமானவன் அப்படிங்கிறது மோரிஸ் தான். ஏன்னா அவ இன்னொரு கேட்டை ஓபன் பண்ணிட்டான்னா அது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். என்ன பண்றது இப்ப என்ன பண்றது? என்னதான் ஆஸ்தாவால டெவில் யூனியனை யூஸ் பண்ண முடியலனாலுமே அவனால ஆன்டி மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அது ஒரு சின்ன ட்ரம் கார்டு தான். பட் பிரச்சனை என்னடா டே, உன்னோட மேஜிக் அப்படிங்கிறது ஒரு ஆப்னண்டோட பவரை பொறுத்த வரைக்கும் நீ மாத்தி அடிக்கிற, அது உண்மையிலே எஃபெக்டிவா தான் இருக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா என்கிட்ட அது வேலைக்கே ஆகாது. ஏய் நான் உன்னை கண்டிப்பா கொல்ல விட மாட்டேன், உன்னை வெட்டி துண்டாக்குவேண்டா. அப்படிதான் தம்பி, வா வா வந்து அடிக்க வா, என்னை என்டர்டைன்மெண்ட் பண்றா, அப்படியே எனக்கு குசியா வச்சிரு. பட் உன்னோட நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. டம்முன்னு வந்து வெடிக்கும் மேல. யோ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? யாரா நீங்க, நீ எல்லாம் இங்க வரவே கூடாது. யாரு நீ யாமியோட இந்த பொடி பசங்க தானே, நீங்க என்னடா பண்றீங்க? இந்த பாத்தியா அவன் சொன்னான் பாத்தியா, அவன் பேச்சு கேட்டு ஒழுங்கா போயிரு. என்னதான் என்னை குசியா வச்சுக்கிறதுக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் லோ லெவல் மேஜிக்ல இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு யார சொல்லலாம், அதோ அங்க உட்காந்துருக்கான் பாத்தியா அடி வாங்கி, அவனை கூட நீ வச்சுக்கலாம். ஆனா உன்னைய கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நீ ஒண்ணுமே இல்லடா, லாய்க்கே கிடையாது, நீலாம் லோ மேஜிக் லிஸ்ட்ல கிடையாது. நீங்க 2 பேர் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணீங்கன்னா கூட நீங்களாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு சின்ன கீரல் கூட போட முடியாது. டேய் ரொம்ப அவசரப்படாத. யார் இப்ப 2 பேர் வந்து அடிக்க போறோன்னு சொன்னது? உன்னைய உதைக்க நான் மட்டும் போதும். ஒருவேளை நான் உன் இடத்துல இருந்தேன்னா இப்படி பண்ணிருக்க மாட்டேன், என்னை இப்படி கலாச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு பவர் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. இவனுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிரும். இப்ப தெரியுதா என்னோட பவர் என்னன்னு? நீ சண்டை போட்டினா என் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. எனக்கு தெரியும் நீ ரொம்ப டஃப்னு தெரியும். டேய் இப்ப உன்னோட ஸ்பெல் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகல, இப்ப நீ போன அப்படின்னா நீனும் செத்துருவ. நாளைக்கு யாமிக்கும் சரி ஆஸ்தாவும் சரி ஒண்ணுமே பிரோஜனம் இல்லாம போயிடும், தயவு செஞ்சு போகாதன்னு சொல்லி இவன் தடுத்து நிறுத்திடுவான். ஆக்சுவலா நம்ம யாமையை தூக்கிட்டு போவாங்கல்ல, அப்ப வந்து இவன் அங்கதான் இருந்திருப்பான். அங்கன்னா ரொம்ப தூரம்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் இவனால போயிருக்க முடியும். இருந்தாலும் இவன் தடுத்துருவான், ஏன்னா இவனோட புது மேஜிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்காது. எனக்கு தெரியும் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், ரொம்ப வீக்கா இருக்கேன். எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க மூஞ்ச முன்னாடி நான் முழிப்பேன்? கண்டிப்பா என்னால முடியாது. அவனை ரிவெஞ்ச் எடுப்பேன், கண்டிப்பா பண்ணுவேன். நான் உங்க கூட சண்டை போற இதுல கிடையாது. உனக்கு என்ன, நீ அடிக்கணும் அவ்வளவுதானே, சரி அடிச்சுக்கோடா. எத்தனை அடி அடிக்கணுமோ நீ அடிச்சுக்கோ. நீ அடிச்சுட்டு நீ பாட்டி இடத்த காலி பண்ணி போயிட்டே இரு, நான் உன்னை அடிக்க கூட மாட்டேன், நீ எதுமோ பண்ணிட்டு போ. அப்படியா விஷயம்? அப்பனா இதை வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. ஒண்ணுமே ஆயிருக்காது, அவ்வளவுதானே. திடீர்னு பார்த்தோம்னா செயின் மாட்டம் ஒன்று வந்துடும். என்னது இது? என்னோட பவர் 100% யூஸ் பண்ண முடியல. என்ன பண்ணிருக்கான்? என் பவரை பாதியா குறைச்சிட்டானா? என்னைய மாட்ட ஒரு ஆளு உன்னைய மாட்ட ஒரு பெரிய ஆளை அடிக்க வரப்ப முழுசா வருவான்னு நினைச்சியா? உன் பவரை குறைச்சி வருவான்டா. உன்னைய மாட்ட அதுக்காகவே பிரத்யேகமா இதை கிரியேட் பண்ணிருக்கேன், எப்படி இருக்கு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு குத்துவான் பாருங்க.
அவன் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்கும். என்னடா இது, இவன் அடிச்சிட்டானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் அவ்வளவு பெரிய பிளாஸ்டா போட்டா. அப்ப எனக்கு சின்ன அடி கூட படல, ஆனா இப்ப உதைச்சது எனக்கு வலிக்குது. எப்படி, எதனால? இப்ப அடிக்கிற ஒவ்வொரு அடி இடிடா வாடா அப்படின்னு சொல்லி இந்த போட்டு மேக்மா அடிக்க ஆரம்பிப்பான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், எனக்கு கற்றுக் கொடு, உன்னைய மட்டும் சண்டை போட கற்றுக் கொடு. நான் என்னதான் ஹார்ட் கிங்டம் போனாலுமே அங்கே எனக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க, என்கிட்ட தேவைப்படுற மானாவோ இல்லை மேஜிக்கோ இல்லையா, அதனால அந்த மானா மெத்தடை எனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலுமே ஜோரா உன்னைய மாதிரி நானும் ஒரு வெட்டு தான். அப்படி இருக்கிறப்ப நீ வந்து பயங்கரமா சண்டை போடுற, ட்ராப் மேஜிக்கை வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. அதனால எனக்கு அந்த மட்டும் கற்றுக் கொடு ப்ளீஸ், எனக்கு கற்றுக் கொடு. நான் லக்கு கிட்ட தோக்க விரும்பல. அவன் வந்து ஸ்ட்ராங்கர் மேல ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட நான் தோத்து போக முடியாது. அதே மாதிரி பிளாக் புல்லையுமே கீழே பிடிச்சி இறக்க முடியாது. ஏதாச்சும் பண்றா, எனக்கு கற்றுக் கொடுறா. என்னைய மாதிரி ஒருத்தன் ஃப்ளே மேஜிக் வச்சு கஷ்டப்படுறா. சரி சரி வா வா, ஏன் கெஞ்சிர உக்கான்ட்டு. என்னடா இடம் இது? இதுதான் என்னோட சீக்ரெட் பேஸு. இங்க பாரு, நான் கொஞ்சம் வருஷமாவே என்னோட அல்டிமேட் மேஜிக்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான்டா இங்க இருக்குது எல்லாமே. டெக்னிக்கலா நான் யூஸ் பண்றதும் மானா மெத்தட் மட்டும் ஒரு மெத்தட் தான். ஹார்ட் கிங்டம்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, உன்னோட மானா எல்லாத்தையுமே, அதாவது உன்னோட மேஜிக் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணணும். அது ஃபைட் பண்றப்ப எல்லா நேரத்துலையுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்றதுக்கு உன்ட்டு எக்கச்சக்கமான மேஜிக் அப்படிங்கிறது உன் உடம்புல இருக்கணும். ஆனா நம்மள்ட்ட அவ்வளோ மேஜிக் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரூன் அரே அப்படிங்கிற மட்டும் ஒன்று இருக்குது. அந்த அரேவை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அந்த அரேவை உன் கைக்கு முன்னாடி இந்த மட்டும் பொறுமையா கொண்டு வர ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் இதை யூஸ் பண்றதுக்கோ இல்லை இதை கத்துக்கிறதுக்கோ எக்கச்சக்கமான டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாதவனுங்க, நமக்கு மேஜிக் அப்படிங்கிறது இருந்தாலுமே மானா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம தான் நமக்கான வழியை கிரியேட் பண்ணணும். இந்த ரூனை என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிக்கணும். அதை வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணினா உனக்கு ரூனரே கிடைக்கும். ஸோ இதுதான் நான் பண்ணது. பட் மறுபடியும் சொல்கிறேன், இது பண்ணுறதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். உன்னால் இதை பண்ண முடியுமா? உன்னால் இதை செய்ய முடியுமா? இது வரைக்குமே நான் என்னோட மேஜிக்கை கண்ணாமனா தான் அடிச்சு விளையாண்டுருக்கேன். நான் யோசிக்கிற நேரத்தில் பயன்படுத்துவேன், எக்கச்சக்கமாக பண்ணுவேன். ஆனால் இது அப்படி கிடையாது. அதே நேரத்தில் இவன் சொல்றது எல்லாமே எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது. நான் என்ன பண்றது அப்படிங்கிற மட்டும் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். ஜோரா இது எப்படி இருக்கு, இது ஒர்க் ஆகுமா? சூப்பரா சொல்லியிருக்கடா. உண்மையிலே இது ஒரு நல்ல ஐடியா. பட் இது பண்றதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். அவன் சொன்ன மாதிரிதான். அவன் சொன்ன மாதிரியே நான் ஒரு 1/2 வருஷம் கஷ்டப்பட்டேன். 1/2 வருஷம் கழிச்சு தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. பட் அதையுமே நான் சிம்பிளா முடிச்சேன். இது என்னன்னா, என்னையும் இன்னொருத்தனையும் லிங்க் பண்ணி வச்சுக்கணும். என்னோட அதிகமா இருக்கக்கூடிய அவன்கிட்டேருந்து மேஜிக்கை நான் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்கணும். சீக்ரெட் பிளே மேஜிக் சோல் செயின் டெத் மேட்ச்னு சொல்லி ஒரு குத்து விடுவான். என்னப்பா தலை சுத்துதா? நீ மட்டும் இந்த செயினை உடைக்கணும்னோ இல்லை பிரிக்கணும்னோ நினைச்சீங்கன்னா நீ பைத்தியமே மாறிடுவ. இது இந்த மட்டும் ஒரு மேஜிக் இவன்ட்டையா? இங்க பாரு, அதை அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, அதை பர்ஃபெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இந்த மேட்ச் கண்டிப்பா உன்னோடது மேக்மா அப்படிங்கிறப்ப டாண்டே ஒரு குத்து குத்துவானா? ஏண்டா நான் தான் சொல்லல, நான் நினைக்கிற வரைக்கும் உன்னை அடிப்பேன்டா. வாய மூடுறா குரங்கு, நீ என்கிட்ட இருந்து என் மேஜிக் எடுத்து திருடன்டா. நீலாம் பேசவே கூடாதுடா, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கிராவிட்டி மேஜிக்கை போடுவான். தம்பி நான் சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எனக்கு ஈக்குவல் மேஜிக்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன பண்ணாலும் சொல்லி ஒரு குத்துக்கு அந்த டைம் விடிச்சு தெரிக்கும். நீ என்ன வேணா வச்சுட்டு போ, நீ என்னோட மேஜிக் எடுத்து ஈக்குவலா கூட இருந்துட்டு போ. ஆனா என் பாடிக்கு ரீஜென்ரேட் பண்ண முடியும், உன்னோட பாடியில அதை பண்ணாது. இது போதுண்டா உன்னை தோக்கடிக்க. இப்பயே மண்டி போட்டு கெஞ்சி நான் உன்னை விட்டுடுறேன், நீ பண்ணதை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. இந்த நிலைமைக்கு வரத்துக்கு நீ ரொம்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்க. அதனாலயே நீ கண்டினியூவா ஃபைட் பண்ணி ஆகணும். நீ மண்டி போடக்கூடாது அப்படின்னு இவன் வேற யோசிச்சுட்டு இருப்பானா? இதை நீ முடிச்சே ஆகணும் மேக்மா அப்படிங்கிறப்ப ஒரு குத்து, சரியான குத்து அடிக்கு டாண்டேக்கெல்லாம் ஒரு மாறும். இந்த மேஜிக் இது அவனே தான். என்ன தைரியம்டா அவனுக்கு? ஏன் முதுகையே பின்னாடி பட வச்சிட்டியா ஒன்னைய அப்படின்னு கல்லு எல்லாத்தையும் எடுத்து ஒரு அடிக்க மேக்மாவா சரியான டேமேஜ்.
அந்த போட்டு கல்ல ஒரு கத்தி மாட கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு அடி. வா வா எடுத்துக்கோ, என்னோட இன்னொரு பாதி மேட்சுக்கு எடுத்துக்கோ. ஆனா நீ என்ன எடுத்தாலுமே நீ ஒரு வெத்து வேற்றா, என் கூட சண்டை போடுறதுக்கோ இல்ல நீ ஜாலி பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. நீ எல்லாம் ஒரு வெத்து வேட்டு, நீ என்ன பண்ணாலும் அதுதான். நீ என்னைக்குமே எனக்கு ஜாலியா கொடுக்க முடியாது. ஆமா, கரெக்டா சொன்னேன். நான் ஒரு வெத்து வெட்டு தான். நான் ஒன்றும் நோபல்லையோ இல்லை ராயல் ஃபேமிலியிலையோ பிறக்கல. அதே சமயம் நான் ஒன்றும் லக்கு கிடையாது. அவன் என்னதான் காமனராக இருந்தா கூட அவன்கிட்ட இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. அதே சமயம் அவன் செத்ததுக்கு அப்புறம் எல்ஃப் எல்லாமே ரீஇன்கார்னேட் பண்ணக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங்கர் மேலே ஸ்ட்ராங்கராக மாறிக்கிட்டே இருந்தான். உண்மையிலே நான் ஒன்றும் ஆஸ்தா கிடையாது. சொல்லப்போனா என்கிட்ட இருக்க மேஜிக் கூட அவன்கிட்ட இல்லைனாலுமே அவன்கிட்ட ஆன்டி மேஜிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது அவனை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. எதுக்காக என்னை பிளாக் புல்ல சேர்த்துட்டீங்க? அதுவாடா, நீனும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோன்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் பார்த்ததுல நீ தான் பயங்கர கட்டான ஒரு ஆளு, அதனாலதான் நீ சேர்த்துக்கிட்டேன். நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன், அது தைரியத்துக்கிட்ட வந்தானா நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன்டா அப்படின்னு இந்த போட்டு பயங்கரமான ஒரு குத்துன குத்துக்கு டாண்டே வச்சு அவனாச்சுங்கிற மாட்டாயிரும். என் மூளையை கசக்கி புளிஞ்சு அதை எரிய வச்சு இந்த மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்கேன். அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ அதை குறை சொல்றதுக்கோ உனக்கு தகுதியே இல்லடா அப்படின்னு குத்துறப்ப வாய முறா அப்படின்னு சொல்லி இவன் குத்து இந்தா வச்சுக்கன்னு மறுபடியும் ஒரு குத்து மாத்தி 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 குத்து மேல குத்துன்னு சொல்லி குத்துக்கிட்டே இருப்பானுங்களா? இப்ப புரியுதா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணுதான். நீ எனக்கு ஈக்குவலா இருந்தாலுமே நீ எனக்கு ஈக்குவல் கிடையாது. நீ என்ன வேணா கஷ்டப்படு, நீ என்ன வேணா ட்ரெயின் பண்ணு, என்னைக்குமே நீ எனக்கு ஈக்குவலா மாற மாட்ட. வாடான்னு வரப்ப இவனுக்கு பவர் போயிடும். என் டெவில் பவருக்கு என்னாச்சு? இலை இந்த தடவை என்னத்த பண்ணி தொலைஞ்ச? என்னடா லூஸ் ஆயிட்டியா? நான் என்னடா உன்னைய பண்ணு? இதுக்கு முன்னாடி மேஜிக் உனக்கு போனதே இல்லை போல இருக்கு. நீ ரன் அவுட் ஆஃப் மேஜிக் ஆயிட்ட. உனக்கு ஈக்குவலா இருக்கன்ட்டு சண்டை போடுறதே கிடையாதா? மேஜிக் போனது கூட தெரியாம இருக்க. டேம் இட், என்னோட மேஜிக் அப்படி இது போயிருச்சு. லூசிஃபர்ட்ட இருக்க கனெக்ஷனுமே போயிருச்சு. இப்ப என்னால கிராவிட்டி மேஜிக்கோ இல்லைன்னா ரிகவரியோ பண்ண முடியாது. என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப மேக்மா ஒரு குத்து விடுவானா? கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். அது ஒன்ன மாட்ட ஒருத்தன்ட்ட தோக்கவே மாட்டேன். ஒன்ன மாட்ட ஒருத்தன்ட்ட தோக்கவே மாட்டேன்டா, வாயமுறா சைக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குத்துன குத்துக்கு இந்த போயிட்டு ஆஸ்தா வந்துருவான், லக்குமே வந்துருவான். மேக்மா நீ ஜெயிச்சிட்ட. உண்மையிலே நீ அவனை தோக்கடிச்சிட்ட. கேப்டன் யாமியும் நானும் சேர்ந்து கூட அவனை தோக்கடிக்க முடியல. மேக்மா நீங்க வேற லெவல் போங்க, நீங்க பயங்கரமான ஒரு ஆளு. ரே நான் உனக்கு சீனியர், அப்படிதான்டா இருப்பேன். மேக்மா நான் கண்டிப்பா அவன்கிட்ட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். நீ அதை தோத்து போயிடுவ தம்பி. நானும் ஒரு காமனர் தான். நான் ஸ்ட்ராங்கர் மேல ஸ்ட்ராங்கரா மாறி கேப்டனா ஒரு இடத்துக்கே வந்துட்டேன். அதனால தான் என்னோட டீம் முழுக்கவே எல்லாருமே நார்மலா காமனரா இருக்குன்னு தான் ஆசைப்பட்டேன். என் டீமே அப்படிதான் இருந்துச்சு. யாமி அப்படி கிடையாது. அவன் முழுக்க கிறுக்குத்தனமான பசங்க, வெட்டா இருக்கவன், விலைக்காகாதவன், இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தான். டேமிட், இவன் எனக்கு ஒன்னு காட்டிட்டான். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு காட்டிட்டான். என்னால் நம்பவே முடியல. டார்க் ரைட் அப்படிங்கிறவங்க 100% ரீச் பண்ணிட்டானுங்களே சுப்ரீம் கிரேட் டெவில் தான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாட்டை ஒருத்தர் அது மேக்மா எப்ப தோக்கடிச்சான்? பிளாக் பூல் தோக்கடிக்கிறது வாய்ப்பே கிடையாது. பட் என்னால் நம்பவே முடியாது, அவன் பண்ணி காட்டிட்டான். இப்படியே போனோம்னா கண்டிப்பா இதை நிறுத்த முடியும். அப்படிதான் வாங்க டெவிலா வாங்க. டாண்டே தோத்துட்டானா? எப்படி எந்த மாதிரி மேஜிக்கிட்ட தோத்தான் அதை பாக்குறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டே நீங்க டார்க் ரைடை தோக்கடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம். என்னதான் இவனை தோக்கடிச்சிருந்தாலுமே இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவங்கள நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா நிறுத்திடலாம். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கெட் அப்படிங்கிறது உங்களை கம்ப்ளீட்டா ரீஜெனரேட் பண்ணாது. பட் ஸ்டில் இதை சாப்பிடுங்க. நான் தோக்கடிக்கிறாங்களே, நான் முடிக்கிறேன், நான் போய் பாத்துக்கிறேன் அந்த டார்க் ரைடுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போய் அலப்பறை பண்ணுவானுங்க. அப்படியே இவங்க அந்த இடத்த கிளம்ப கண்டிப்பா நீங்க என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரியும் டார்க் ரைடா இருக்க நீ நார்மலா அடங்க மாட்ட. உண்மையிலே நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு ரீஜென்ரேஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. நான் இம்மோட்டல், நான் அவனை கொல்ல போறேன் சொல்லிட்டு இவன் பாட்டு வந்துட்டு இருப்பானா? வாயமுறு, யாரை பார்த்து என்ன சொன்ன? நீ அவன்கிட்ட தோத்து போயிட்ட, அதை நான் கண்டிப்பா வேஸ்ட் ஆக மாட்டேன், வாடா அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே ரீமேட்ச் பண்ணுவாங்க. இந்த பகுட்டு இவளா வெனிக்கா வச்சு செஞ்சிட்டு இருப்பா. சார்லட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. நான் என்னதான் அவளோட கர்சை தடுத்திருந்தாலுமே அவளோட பிளட் மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. 10வது குறைக்கு இவ வேற. நீனு நானு சேர்ந்தாலே காம்போ அல்டிமேட் தான். எனக்கு முன்னாடியே தெரியும். நீ மட்டும் ஃபுல்லா சண்டை போட்டீங்கன்னா உன் பவர் சூப்பர்னு தெரியும். லோலோ பிச்சிக்கா. டேமிட்,
இவ வேற லோலோ பிச்சுக்காவை கண்ட்ரோல் எடுத்துட்டா, இப்ப என்ன பண்றது? முன்னாடியோட இவர ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கா. அப்படிங்கிறப்ப இந்த போட்டு தண்ணி மாட்டம் ஒண்ணு எடுத்து வச்சிருப்பாளா, அதை விடிச்சு சதுர வச்சிருவா. என்ன இருந்தாலும் சரி, குயின் லோலோ பிச்சுக்கா உங்களை நான் காப்பாத்தி ஆகுவேன். அந்த மாதிரி ஒரு கசில மாட்டிக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். அதை நான் பிரேக் பண்ணி ஆவேன். ஏய், அவளை பார்க்காம உன்னைய பாருடி, நீனே இங்க தத்தளிச்சிட்டு இருக்க, அவளுக்கு போய் என்னத்த பண்ண போற, உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த போட சாலட்டை தூக்கி ஏத்திடுவா. என்னடா நடக்க போகுது, சாலட் வேற இப்படி இருக்கா, என்னடா ஆக போகுதுன்னு பாத்துட்டு இருக்கப்ப வெனிகா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த போட்டு நோயல் வேற நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேனே வந்துட்டேன்னு சொல்லி நம்ம நோயல் வெனிகாவை தூக்கிட்டு போவ, அவன் லோலோ பிச்சுக்காவை கூட்டிட்டு போவன்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் ஆக்ஷன்ல இறங்குறானுங்க. நீ சொன்ன மாதிரியே வந்துட்ட நோயல், இப்பயாச்சும் என் கூட விளையாடுவியா, ஒழுங்கா விளையாடுவியா? என்ன தைரியம் உனக்கு, லோலோ பிச்சுக்காவை இப்படி மாத்தி வச்சிருக்க, உன்னை கண்டிப்பா சொல்றேன் நான் இல்ல நாங்க 2 பேரும் உன்னை கொல்லுவோம். ஆஹா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பட் அண்டீன் வந்து லோலோ பிச்சுக்காவோட சர்வெண்ட் அப்படி இருக்கிறப்ப உனக்கு எப்படி? இங்க பாருமா, அல்டிமேட் மேஜிக்கையோ இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதுதான் அண்டீன். என்ன சொல்றீங்க? அண்டீனா எப்படி? நான் அந்த கர்சல ட்ராப் பண்ணி இருக்கிறப்ப என்னோட பாதி உடம்பு அப்படிங்கிறது டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அது என் கண்ட்ரோலே இழந்துருச்சு. ஒருவேளை நான் திரும்ப உயிர் பெக்கணும் அப்படி இல்லைன்னா என்னோட பவரை மீண்டும் பெறணும்னா எனக்கு வேற ஒரு தகுதியான ஒரு ஹோஸ்ட் தேவைப்பட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, நீதான் நோயல். இங்க பாருமா, உனக்கு புரியுதா? இப்ப வேற வழியே கிடையாது. நீ அண்டீனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிதாமா ஆகணும். எனக்கு பிராங்கா சொல்லணும்னா இந்த மாதிரி நயன்னு பேசுற பொண்ணுங்களே பிடிக்காது. எப்படி ஒன்ட்ட வந்து மாட்டினோம் பாத்தியா, எனக்கு லோலோ பிச்சுக்கா தான் வேணும்னு நினைச்சா லாஸ்ட்ல ஒன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இங்க பாருமா, வெனிகாவோட பாடியை வந்து பாதி மேஜிக்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவளை தோக்கடிக்கணும்னா ஆர்கான் மேஜர் இருந்தா மட்டும் தான் முடியும். அப்படி இருந்தாலுமே இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் செயின் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தாலையும் கத்துக்க முடியாது. யாரெல்லாம் இந்த ஸ்பிரிட்டா சூஸ் பண்ண போறாங்களோ, அந்த ஸ்பிரிட்டா யாரு ஹோஸ்டா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த செயின் ஸ்டேஜை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். வெல், அப்படி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க எதுக்காக ஆஸ்தாவையோ இல்ல யூனோவையோ வெறுமனையே வச்சுட்டு இருக்கணும்? நீங்க லோலோ பிச்சுக்கா ட்ரெயின் பண்ண வேண்டியதானே? அவள்கிட்ட நம்ம நினைக்கிறதோட அதிகமான பவர் அப்படிங்கிறது இருக்குது, மேஜிக் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவளை ஒரு செயின் ஸ்டேஜா மாத்த வேண்டியதானே, எதுக்காக அதை பண்ணல? ரொம்ப தலைமுறைக்கு முன்னாடி நான் ஹார்ட் கிங்டத்தோட ஃபர்ஸ்ட் ராணிய பார்த்தேன், அவங்க என்னை ஒரு சர்வெண்டா மாத்திட்டாங்க. அன்னையிலேருந்து அடுத்தடுத்த ராணிக்கு நான் ஒரு சர்வெண்டா இருந்தேன். அதே மாதிரிதான் பல முறைகள் தாண்டி நான் லோலோ பிச்சுக்காவை மீட் பண்ணேன். அவளுக்கு என்னதான் பயங்கரமான மேஜிக் இருந்தாலுமே அவ மத்த பிரின்சஸ் மாதிரி இல்ல. சொல்ல போனா லோலோ பிச்சுக்காவில ஒரு அட்டாக் ஸ்பெல்ல கூட கத்துக்க முடியல. அவளால முடிஞ்ச ஒரு பெரிய அட்டாக் ஸ்பெல் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது இந்த நைட் டால கிரியேட் பண்றது மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னைக்குமே டெவில் சேர்த்து நிக்க முடியாது, டெவில தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவ ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். என்னால ஒரு அட்டாக் ஸ்பெல்ல கூட கத்துக்க முடியல, நான் உண்மையிலே ஃபெயிலியர் தானே. இல்லம்மா, நீ அப்படி சொல்லாத, நீ உண்மையை சொல்லணும், ஒரு கைண்டான ஒரு பர்சன், நீ தான் என்னோட ப்ரைடு, நீ தான் என்னோட ஜாய். நான் அவள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல, செயின் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லல. ஈவன் டெவில்ஸ் எல்லாமே ஹார்ட் கிங்டத்துக்கு வந்தப்பையும் வெனிகா நம்மளை தேடி உள்ளார வந்தப்பையும் நான் அவள்கிட்ட வாயே திறக்கல. ஏன்னா நான் எப்பயுமே அவ கைண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இருந்தாலுமே எல்லாமே என்னோட தப்பு தான். என்னால தான் அவளை தூக்கிட்டு போனாங்க, அதனால தான் அவ கடைசிடா மாறினா. நான் தான் தப்பு, நான் அப்பையில இருந்து தப்பா தான் இருந்திருக்கேன். ஆமா, உண்மையை சொல்லணும்னா நீ அந்த செயின் ஸ்டேஜை பத்தி அவள்கிட்ட சொல்லாது என்னதான் தப்பா இருந்தாலுமே நீ அவளோட கைனஸை பார்த்து தானே அப்படி பண்ணிருக்க. ஒருத்தவங்க மேல அன்பு காட்டுறதையோ இல்ல அஃபெக்ஷன் வச்சிருக்கிறதையோ எந்த வகையில ஒரு தப்பா மாறும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீனு நானும் என்னதான் கருத்து வகையில மாறுபாடு இருந்தாலுமே நம்ம 2 பேரோட கோல் அப்படிங்கிறது ஒண்ணுதான், லோலோ பிச்சுக்காவை காப்பாத்துவோம். என்ன சொல்ற? வா அண்டீன், இப்பதான் அவளுக்கு ஒண்ணு கத்து கொடுத்தேன், அதுக்குள்ள போட்டு கலக்கடா பாரு, என்ன லோலோ பிச்சுக்கா கலக்கு அப்படின்னு சொல்லி இவ வேற ஒரு பகுட்டு. என்ன அவங்க 2 பேரும் விளையாண்டது போதும், நம்ம 2 பேரும் விளையாடலாமா? நோயல், இது எல்லாமே உன்னோட தப்பு தான், உன்னைய மன்னிக்க மாட்டேன் வெனிகா அப்படின்னு சொல்லி இந்த போட பவர் மாட்டை கிரியேட் பண்ண பிளட் வெயினா அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த இடமே பயங்கரமா இருக்கும். இப்ப மட்டும் போன தடவை மட்டும் சீக்கிரமா அந்த சண்டை முடிஞ்சிச்சு, உன்னைய மன்னிக்கவே மாட்டேன். வாய மூடு, மத்தவங்க அழுவுறத பார்த்து சிரிக்கிற உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு நான் வெறுக்கிறேன், கண்டிப்பா இந்த தடவை நீ செத்த அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையார் மேல நிப்பா பாருங்க, பயங்கரமா இருக்கும் இந்த ஃபீலிங். இதுதான் இந்த படி பீஸ்ட் மட்டும் ஒன்று அனுப்பிச்சுட்டு இருப்பாரா, அடுத்த செகண்டு நம்ம நோய் எல்லாத்தையும் அடிச்சுன்னு ஊத்திட்டு வருவா. அப்படிதான், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இந்த மட்டும் ஒரு ஃபைட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, உனக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள அவ்வளோ முடி. 1 நிமிஷமா? அது யாருக்கு வேணும்?
அரை செகண்ட் போதும், அவளை நான் முடிச்சு காட்டுறேன். டைரக்டா போய் ஒரு போர்டு போட்டு வெளில வருவாளா. அப்படிதான், ஃபென்டாஸ்டிக், அமேசிங். இந்த மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரி நடுங்கிறது பார்த்து எவ்வளோ வருஷம் நான் மறந்தே போயிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு பவர் கிடைச்சப்ப நான் என்னோட டெவில் பவரை யார் மேலேயாச்சும் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் பட்டி தொட்டி எங்கு பறக்கிற ஒரு பொண்ணை பத்தி கேள்விப்பட்டேன். அவளோட பவர் அப்படிங்கிறது பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதனாலேயே அமைதியா ஸ்பேட் கிங்டம் உள்ள பூந்து அவளை மீட் பண்ணேன். என்னோட பவரும் உன்னோட பவரும் அமேசிங்கா இருக்குல்ல. வா ஏ சார், வந்துட்டே இருக்கேன்ப்பா. என்னது சவுண்டு? ஓஹோ, என்னது இது? கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இல்ல. இது உன்னோட குழந்தையா? நோசல், நோயல், நீங்க? ஓ, இது உன்னோட குழந்தைங்க தானா? சரி சரி, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த குட்டி குழந்தையில இருந்து ஆரம்பிக்கட்டுமா? இதை போட்டு தள்ளிட்டுமா? இங்க பாரு, உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னைக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறுவானா, அது அவ குழந்தைக்காக சண்டை போறப்பதான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவ பவரை பூஸ்ட் பண்ணி ஒரு போட்ட பொடுக்கு வாயிலாம் அப்படியே ரத்தமா தெரிக்கும். இதை பார்த்த மேஜிக்ல உடனே என்ன பண்ணுவோம்னா கர்ஸ் வாண்டரிங் மேஜிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அண்ட் அதே சமயம் நம்ம மெனிக்கா வந்து பேக்கப் வாங்க சொல்லிடுவா. நீ ஒழுங்கா இருந்துட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஸோ இப்போதைக்கு ஏசர் மேல அந்த கர்ஸ் மேஜிக்கை போட்டுட்டு இவ வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. பிகாஸ் அவளோட ஊண்டு அப்படிங்கிறது பயங்கர டேமேஜா இருந்திருக்கும். அதை வந்து வெனிக்கால தாங்கியிருக்க முடியாது. இப்ப எனக்கு புரியுது, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. போன தடவை எங்க விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். வா, உங்க அம்மா விட்டதை நீ புடி, நோயாளின்னு சொல்லி கத்திக்கிட்டு வருவா. இந்த பக்கெட்டு ஒரு டிராகன் மாதிரி ஒன்று கொண்டு வந்து, நீ இது வரைக்கும் நீ பண்ணது அப்படிங்கிறது உனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படுவடின்னு சொல்லி ஒரு குத்து. அவ்வளவுதான், குத்துன குத்துக்கு வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க அந்த டிராகன் உள்ள முழுங்குன்னு சொல்லி, நீ உண்மையிலே நல்லா இருக்க, ஃபென்டாஸ்டிக் நோயல். இந்த பகுட்டு அந்த மேஜிக்லாம் உடஞ்சி தெரிக்குமா? அடுத்த செகண்டு அப்படி இப்படின்னு சொல்லி அடி மேல அடின்னு அடிப்பா. இந்த படி கீழே வான்னு அடிக்க வர காலை வச்சு ஒரு எத்து விடுவா பாருங்க, பயங்கரமான எத்து. அடுத்த செகண்ட் இவன் என்ன பண்ணோன்னா இதோட பிளட் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வெயின் மட்டும் யூஸ் பண்ண இருப்பாளா. எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு வருவா, பீஸ் எல்லாத்தையும் நொறுக்கிட்டு வருவா. அப்படி வந்து கல்லுல அவளை போட்டு நீ தோத்துட்ட வெனிக்கா. இது உண்மையிலே அமேசிங்கா இருக்கு. இந்த சென்சேஷன், இந்த ஃபீலிங், எதுக்காக தான் இந்த ஃபீலிங்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமா, இது வரைக்கும் நீ என்னை சேஸ் பண்ண, நான் இப்ப உன்னை தொடர்ந்து வர போறேன். நீதான் என்னோட ரைவல், நீதான் என்ன ஸ்ட்ராங்கரா மாத்த போற. மறுபடியும் ஒரு தடவை சண்டை போடுவோம், யாரு ஸ்ட்ராங்கர்னு பார்ப்போம். என்னைக்குமே உன்னைய சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதனால இந்த இடத்துலயே இப்பயே உன்னை கொல்ல போறேன் வெனிக்கா. நீ ரொம்ப புதிரானவ வெனிக்கா, ஆனா அது மட்டும் இதுக்கு பத்தாது. லூசிஃபராவும் அதர் டெவிலும் இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல 3 பயங்கரமான ஒரு சோல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுலயும் ஒரே பாலினத்துல தெரியுது. இது போதும் எனக்கு மீண்டு வர, இது ஒண்ணு போதும். என்னது இது? இந்த பவர், இந்த கர்ஸ், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா போட்டாலும் அந்த கர்ஸ் மேஜிக்கு அந்த ரோஸ் எல்லாம் அப்படி தெரிச்சு உடஞ்சு நொறுங்கிக்கிட்டு இருக்கும். நான் ரொம்ப வருஷமா வெனிக்கா மேலே இருந்துட்டேன். இப்ப வெனிக்காவும் லோல பிச்சுக்காவும் செத்த பிறகு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும். லோல பிச்சுக்கான்னு சொல்லி இவன் கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அவளோட கர்ஸ் வேற லெவல்ல போய் ஒரு டெவிலாவே அவளை மாத்தி விட்டுரும். அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ஒன்னையும் போட்டு தள்ளிடுறேன். இங்க இருக்க எல்லாரும் செத்துட்டாங்கன்னா நீ தனிமையா ஃபீல் பண்ண மாட்டே இல்லையா? என்ன சொல்ற? ஹியூமன் மேஜிக்கடா அப்படின்னு இவ கான்ல தெரியறப்ப